நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. இந்த நாளை நாங்கள் விசேஷமாய் எங்க பட்டணத்தில் உள்ள, எங்க மாவட்டத்தில் உள்ள ஆண்டவரே வியாபாரிகளுக்காகவும் வியாபாரத்துக்காகவும் வியாபாரம் செழிக்கும்படியும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த பட்டணத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா வியாபாரங்களையும் ஆசீர்வதிக்கும்படியும் கர்த்தர் எங்களை ஒன்று கூட்டினதுக்காக துதிக்கிறோம் அப்பா. ஈரோடு மாவட்டத்தின் ஆண்டவரே வியாபாரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வியாபாரங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்றைக்கு எங்கள் சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த இவ்வளவு ஜனமும் உங்க முகத்தை தேடி ஆண்டவரே உங்க சமூகத்தை தேடி வந்திருக்கிறார்களே ஆண்டவரே, அது சிறிய தொழிலோ பெரிய தொழிலோ ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த அந்த தொழிலை ஆசீர்வதிக்கவும் விருத்தி அடைய பண்ணவும் உம்முடைய நாமத்தினாலும் உம்முடைய கை கரத்தினாலும் ஆகும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாள் இந்த கூடுகையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாடல்கள், ஜெபங்கள் ஆண்டவரே, ஆலோசனைகள், சாட்சிகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் நினைத்த மாதிரி அல்ல, நீர் நினைத்த மாதிரி எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை, நல்ல ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நாளிலும் எங்களோடு பேசி நீர் மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை உண்டாக்குகிற சகல வல்லமைகளை நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அவைகளை எல்லாவற்றையும் நாங்கள் நிர்மூலப்படுத்துகிறோம் அப்பா. உங்க கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படும். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருவோம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்கு கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி, குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி. பாடுங்க. உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி. உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. சொல்லுங்க, என்னை பெரியவனாக்கினி நாக்கினீரே. உமது காருண்யத்தால், உமது காருண்யத்தால் குனிந்து குனிந்து தூக்கினீரே. குனிந்து தூக்கினீரே. சொல்லுங்க, வாயை திறந்து என்னை பெரியவனாக்குனீங்க. உமது காருண்யத்தால், உமது காருண்யத்தால் அறிக்கை பண்ணுங்க. அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. பெரியவனாக்கினீரே, எனது விளக்கை எரிய செய்தி, இரவை பகல். சொல்லுங்க, என் விளக்கை எரிய செய்வீரே. எனது விளக்கை எரிய செய்வீர், இரவை பகலாக்கி நீர். எரிந்து கொண்டிருப்பேன் ஆண்டவர், அணைஞ்சு போக மாட்டேன். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போது உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும். சொல்லுங்க பாப்போம். என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே. எத்தனை பேர் எரிந்து கொண்டே இருக்க ஆசை? எப்போதுமே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரிகிற வரைக்கும் எரிந்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. எரிந்து அவர் ஒரு நாள் அணைய விட மாட்டார். ஓ, எரிந்து கொண்டே இருப்பேன். ஸ்தோத்திரப்பா. ஓ, என் ஜீவன் பிரிகிற வரைக்கும் எரிந்து
கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே. சொல்லுங்க, நான் நம்பும் கேடகம் நீ, நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதான். எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் நம்புற கேடகம் நீங்க தான். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதான் ஐயா. சொல்லுங்க one more time, நான் நம்பும் கேடகமே, நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதான், தூயவர் தூயவரே, தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீதானையா. தூயவர் துதிக்கு பாத்திர நீ, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஓ ஆறுதல் நீதானையா. ஷெபரக ரக தக ரக நஹந்தரோ. பெரியவர், அந்த வார்த்தையை சொல்லுங்க. என்ன பெரியவனா பார்க்கிற தேவன் நீ, உமது காருண்யத்தா பெரியவனாக்கினீரே, பெரியவனாக்கி எரிந்து கொண்டே, எரிந்து கொண்டே, எப்போதும் உமக்காய், எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரிகிற வரைக்கும் ஆண்டவரே. எரிந்து கொண்டே இருப்பே. ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை பெரியவனாக்குகிற தேவன் நீ. Come on, keep your faith on him. உங்க விசுவாசத்தை அவர் மேல வைத்து, ஒருவேளை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு புதிய பிசினஸ் கத்தர் கொடுக்கலாம். நம்ம அதற்காக தான் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் உங்களுக்கு அறிமுகமாத நபர்களை தேவன் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். இதுவரைக்கும் நீங்க யோசித்திராத வழிகளிலே தேவன் உங்களை நடத்தலாம். யாருக்கு தெரியும், கத்தர் என்ன இந்த ஆராதனை நமக்கு கொடுப்பாரு தெரியாது. அதனால அவர் முகத்தை பார்த்து, என்ன இன்னைக்கு நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு வியாபாரிகள் ஜெபம் எனக்கு தெரியும், நான் தெரிந்துதான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் என்னையும் நீர் பெரியவனாக்கும். சொல்லுங்க, என்னையும் பெரியவனாக்கும். உங்க நாமத்துக்கு மகிமையாக என்னையும் பெரியவனாக்கும். யார் யாரோ சொல்றாங்க, நான் தொடங்கினேன், இன்னைக்கு அவ்வளோ டர்ன் ஓவர் பண்றேன்னு சொல்லி எத்தனையோ சாட்சிகளை பார்க்கிறோம். ஆனா நான் உங்க நாமத்தின் மகிமைக்காக, ஆண்டவரே, என் பிசினஸின் எல்லைகளை விரிவாக்கத்துக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். என் எல்லைகளை பெரிதாக்குறவர் நீர்தான், என்னை பெரியவனாய் மாற்றுகிறவர் நீர்தான். தாவீது சொல்லுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உங்க காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆண்டவரே, நீ என்ன சூழ்நிலையில வேணாலும் இருக்கலாம், அடிமட்டத்துல கூட இருக்கலாம், அல்ல ஏதோ பெயரளவுக்கு 2 பிசினஸ் செய்து கொண்டிருக்கலாம். ஆனா தேவன் என்னை பெரியவனாக்குகிற தேவன். நான் நினைத்திராத காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று தாவீது சொல்றார். என் உள்ளிந்திரியங்களில் ஆலோசனை தந்த கர்த்தர். ஒரே ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணிடுவோம், என்ன பெரியவனாக்குங்க ஆண்டவரே. நம்ம நிறைய பேர் கேட்கறது இல்லை, அதான் பிரச்சனை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். நான் ஒரு பிசினஸ் பண்ண விரும்புறேன் ஆண்டவரே, அல்ல நான் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆனா அதுல எந்த விதமான முன்னேற்றம் இல்லை. உடைய வலது கையை மட்டும் உயர்த்தி, தேவரீ என்னோடு உடன்படிக்கை பண்ணினீர். இது ஜெபம்தான், முழுக்க முழுக்க ஜெபம்தான், வியாபாரிகளுக்கான ஜெபம். பாட்டு பாடிட்டே இருப்பது நோக்கம் அல்ல. உங்களை ஜெபத்துல நடத்தணும். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மைண்ட் செட் உங்களுக்கு வரணும்.
ஸ்தோத்திரம். இந்த உலகத்து மனுஷன் இன்னொரு மனுஷன் செய்த சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பார்த்து காப்பி அடிச்சு செய்யணும்னு பார்க்கிறான். ஆனா தேவன் நமக்கு விசேஷ ஞானம் கொடுப்பார், விசேஷ புத்தி கொடுப்பார். ஒருவேளை உங்க கணவர் இங்க வராம இருக்கலாம், ஒரு சின்ன பிசினஸ் செய்து கொண்டிருக்கலாம். அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எத்தனை நாட்கள் தான் நாங்க இப்படி அடிமையாவே இருப்போம்? எத்தனை நாட்கள் நாங்க இன்னொரு மனுஷன் கை கட்டிட்டே நிற்போம்? என்னையும் பெரியவனாக்கும். ஏசா போய் தகப்பன் அழுதா, என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதி. கேளுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை bless me Lord. இது போதாது, இது போதாது, இது போதாது, இந்த ஆசீர்வாதம் போதாது, எனக்கு இன்னும் ஒரு ஆசீர்வாதம் தாரும். அக்சால் கேட்டா, எனக்கு இன்னும் ஒரு ஆசீர்வாதம் தாரும். காலேப்ட போய் தகப்பன்ட கேட்கிறா, நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தாரும். ஆண்டவரே, ரெண்டு கரங்களை உயர்த்தி கேளுங்க, என்னையும் ஆசீர்வதிங்க, என்னையும் பெரியவனாக்குங்க, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடங்களை தாங்க. bless me Lord, I will bless your kingdom. ரெண்டு பேருக்கு உடன்படிக்கை பண்ணணும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் உங்க ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருப்பேன், நான் உங்க ராஜ்யத்துக்கு கொடுக்கிறவனா இருப்பேன். உடன்படிக்கை, made a covenant with God. தேவனோடு ஒரு பொருத்தனை யாக்கோபு பண்ணிக்கொண்டான். தேவரை தருகிற எல்லாவற்றிலேயும் நான் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன். அன்றையிலிருந்து தேவன் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் கேட்கிறார், என்னோட உடன்படிக்கை பண்ண ஆயத்தமா? என்னால முடியாதது ஒன்றுமில்லை. I am a God of impossibilities. Hallelujah, ஸ்தோத்திரம். அசாத்தியங்களின் தேவன் அவர், அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. என் ஆசீர்வதிக்கிற தேவனே, உமக்கு நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்தில் இந்த ராத்திரி எங்களை தாழ்த்துறோம். 3 காரியம்: என்னை பெரியவனாக்கும், என்னை ஆசீர்வதியும். 3 பேரை ஞாபகப்படுத்தினேன். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கட்டும் ஆண்டவரே. நீரும் என்னை ஆசீர்வதியும். எனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டங்களை தார், வயல்வெளிகளை தாரும் என்று ஜெபித்தார். இப்பொழுது நாங்களும் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் இந்த இரவு தாழ்த்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். தேவனுக்கு மகிமை. வேலையை செய்து கொண்டு நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ்நாடு முழுவதும் அநேக வியாபாரிகள், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் வியாபாரிகள்லாம் ஒன்று கூடுவாங்க. அவங்களுக்கு ஒரு செக்ஷன் போய் எடுப்பார், எப்படி வியாபாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலாம். அவங்களுக்கு மென்டராக இருக்கிறார். அதனால் அந்த வியாபாரத்தை பற்றி அவருக்கு அதிகமாக தெரியும். இப்போ எப்படி சக்ஸஸ்ஃபுல்லான வியாபாரம் செய்யலாம், அதுக்கு என்னென்னலாம் செய்யலாம், ஒரு 10 நிமிடங்கள் நம்மளோட பேசுவார். பதர்வாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே வியாபாரிகள் கூட்டத்துக்கு வந்ததான உங்கள் ஒவ்வொருவரையும், ஆன்லைனில் பார்த்து கொண்டதான நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஜென்ரலாகவே எல்லாத்துக்குமே ஒரு சிலருக்கு வந்து வேலைக்கு போகிறது ரொம்பவுமே பிடிக்கும் இல்லைங்களா? சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடியது தான் பிடிக்கும். ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, வீட்டை விட்டு வெளியே போனால் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்கும். இந்த பிஸ்னஸ் எடுத்தால் நல்லா இருக்குமா, இந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமா அப்படின்ட்டு பல ஆயிரக்கணக்கான கேள்வி வந்துட்டு நமக்குள்ள எல்லார் மனிதருக்குள்ளும் இருக்குது. நமக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிறதான எல்லா பீப்புள்ஸுக்குமே அந்த ஒரு கேள்விக்குறி இருந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா, பிஸ்னஸில் இந்த உலகத்தில் ஒரு சிலரால் மட்டுமே ஜெயிச்சிட்ருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு சிலர் மட்டுமே எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிறாங்க. ஆனால் மீதி எல்லாருமே பார்த்திங்கனாக்கா ஒரு 80-70% பீப்புள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க, நல்ல பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க மைண்ட் செட் வந்து நல்லா படிக்கணும். ஏன்னா ஸ்கூலில் நம்ம படிக்கும் போதே நம்ம பிள்ளைகளை வந்து அப்படி தான் வளர்த்துவாங்க. நல்லா படிறா, அப்போ தான் நல்ல வேலை கிடைக்கும், நல்லா வந்து சம்பாதிக்கலாம், நல்ல ஒரு வீடு வாங்கலாம், நல்ல இடம் வாங்கலாம், அப்போ தான் உங்களுக்கு நல்ல இடத்துல பொண்ணு கொடுப்பாங்க, நல்ல இடத்துல மாப்பிள்ளை கொடுப்பாங்க, அப்போ தான் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லி வளர்த்துருவாங்க. ஒரு மாதிரி ஒரு அரெஸ்ட் பண்ண மாதிரி வளர்த்துருவாங்க. எந்த ஒரு பிள்ளையாவது
யாருமே வந்து நீ ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக வரணும், நீ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நீ ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும், அதன் மூலமாக 100 குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அதன் மூலமாக கிளைகள் பெருகணும். ஸோ அந்த மாதிரிலாம் எதையுமே எந்த ஒரு பெற்றோர்களுமே வந்து சொல்ல மாட்டாங்க. யாராவது சொல்லியிருக்காங்களா? நிச்சயமாக சொல்லியிருக்கலாம். பட் ரொம்ப ரொம்ப குறைவான மக்கள் தான் சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸில் எல்லா திறமையுமே இருக்கும். இப்போ அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஒரு அதானி ஆகட்டும், அம்பானி ஆகட்டும், பெரிய பெரிய கம்பெனி ஓனர் ஆகட்டும், எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் தான், நமக்கும் 24 மணி நேரம் தான். எல்லாத்துக்கும் இதே உலகத்தில் தான் அவங்களும் இருக்காங்க, இதே உலகத்தில் தான் நாமும் இருக்கிறோம். ஏன் அவங்க சக்ஸஸ் பண்ணுறாங்க, ஏன் நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல, சிலரால் ஏன் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மெல்லாம் போயிட்டு இது பண்ண முடியுமா சார், அவங்க வேறு, அவங்க பிறந்தது எல்லாமே பணக்கார ஃபேமிலி, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை, வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, இது இருக்காங்க, அது இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா 2 விஷயந்தான். ஒன்று இயலாமை. இயலாமை அப்படின்ற விஷயம் வந்து நம்ம மைண்ட் செட்டில் ஆகிடும். இன்னொன்று வந்து கேட்டிங்கன்னா அறியாமை. இயலாமையும் ஒன்று இருக்குது, அறியாமையும் ஒன்று இருக்குது. நம்மளால் முடியாது அப்படின்ற விஷயத்தை வந்து இயலாமை அப்படின்ற கிடையவே கிடையாது இந்த உலகத்தில். அறியாமை தான். நம்ம அறியாமல் இருக்கிறதுனால தான் நம்மளால் இந்த இடத்துல வந்து சக்ஸஸ் பண்ண முடியல. சில சொல்லுவாங்க, சார் மெட்ராஸ் போயிட்டால் நல்லா பழச்சிக்கலாம் சார், பெங்களூர் போயிட்டால் நல்லா பழச்சிக்கலாம் சார். அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்க? ஈரோட்டில் இருக்கிறவங்களாம் இங்கே மிகப்பெரிய கோடீஸ்வரங்களாம் இருக்கிறாங்க, மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் இங்கே இருக்கிறாங்க, இந்த இடத்துல ரங்கம்பாளையத்தில் இருக்கிறாங்க, நம்ம ஈரோட்டில் இருக்கிறாங்க. ஏன் இருக்க முடியாது இந்த இடத்துல? நம்ம நினைச்சோம் அப்படின்னாக்கா எந்த இடத்துலையும் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அது என்ன காரணம்னா நம்முடைய அறியாமை தான் காரணம். 2 குடும்பம் இருக்குது. ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பையனோட தகப்பனார் வந்து டெய்லி குடிச்சிட்டு வர்றாரு, மனைவியை போட்டு அடிக்கிறார், பிள்ளையை போட்டு அடிக்கிறாரு. அவரால் அந்த வீட்டில் வந்து வேதனையாகவே இருக்குது. அப்போ இந்த பையன் அப்படின்னா, எங்கள் அப்பா குடிக்காரு, எங்கள் அப்பா படிக்காதவர், நானும் அப்படி தான் இருப்பேன், என்னாலையும் படிக்க முடியாது, என்னாலையும் வந்து ஒரு வேதனையான வாழ்க்கை தான் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டு பண்ணிக்கிறான். ஆனால் இன்னொரு குடும்பத்தில் அதே மாதிரி தான் தகப்பனார், அதே மாதிரி தான் வந்து குடிச்சிட்டு வர்றாரு, ஒரே வேதனையாக தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து அவன் ஒரு முடிவு எடுக்கிறான், இந்த சூழ்நிலை என்னால் மாற்ற முடியும். சிலர் வந்துட்டு என்ன பண்ண, இந்த பக்கம் குடும்பத்துல என் சூழ்நிலை இப்படி தான், நான் இப்படி தான் இருக்க முடியும், என் லைஃபு, என் தலைவிதி, என் ஜோசிக்காரன் இப்படி, என் கட்டம் இப்படியே வந்துட்டு இருந்துடுறாங்க. ஆனால் இவன் கட்டத்தை நம்பி வாழ்கிறான், இவன் தனக்குள்ளே இருக்கிற அந்த திட்டத்தை நம்பி வாழ்கிறான். இவன் வந்து என்ன சொல்கிறான்னாக்கா என்னால் இந்த சூழ்நிலை மாற்ற முடியும். சிலர் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அமைச்சிட்டு வாழ்வாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சூழ்நிலை மாற்றுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் மேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கடந்து வந்த பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு வேதனையான விஷயமாக தான் இருக்கும். அவங்க கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்தை கேட்டு பாருங்களேன். சார் நான் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருந்திருக்கிறேன், ஹவாய் செப்பல் போட்டு போயிருக்கிறேன், இன்றைக்கி வந்து பென்ஸ் காரில் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதாவது உங்களோட சூழ்நிலை நீங்கள் என்றைக்குமே பார்க்கவே கூடாது. அந்த சூழ்நிலை மாற்றக்கூடிய விஷயத்தை வந்து கடவுள் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கு மட்டும் அவங்களும் 24 சிலர் சொல்லுவாங்க, நான்லாம் ஒரு அழகாகவே இல்லை, அழகி போட்டிக்கெலாம் நான் போக முடியுமா அப்படின்னு ஒரு பெண் நினைக்கலாம். கருப்பாக இருக்கிற பெண் வந்துட்டு அழகி போட்டிக்கு போக முடியுமா நினைக்கலாம். ஆனால் அந்த அழகி போட்டியில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஜட்ஜாக போய் உட்காரலாம் இல்லையா? ரைட்? உண்மை தானே? அந்த ஜட்ஜாக போய் உட்காரலாம் இல்லையா? சார் என்னால் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லலாம், போலீஸுக்கு போக முடியல, ஹைட் கம்மியாக இருக்கிறேன். ஆனால் அந்த ஐஏஎஸ் அதாவது அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கலெக்டருக்கு நம்ம படிக்க முடியுமா இல்லையா? நிச்சயமாக முடியும். ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம தான் முடிவு எடுக்கணும். சிலர் சொல்லுவாங்க, சார் பிஸ்னஸ் பண்ணி பார்த்துட்டேன் சார், 10 தடவை சார், 10 பிஸ்னஸ் பண்ணிட்டேன், 10 பிஸ்னஸுமே தோல்வி தான் சார் அப்படின்பாங்க. அப்படி நினைக்கக்கூடாது. 10மே தோல்வியாக இருக்கலாம், ஆனால் 9 முறை நீ எந்திரிச்சு நின்றுக்கல, 9 முறை எந்திரிச்சு நின்று தானே 10வது தடவை வந்திருக்கிற. அப்போ 9 முறை வந்துட்டு நீ வீழாமல் அந்த பாடங்கள் கற்றுக்காமல் இருந்திருந்தனாக்கா 10வது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணாது இல்லையா? அந்த தன்னம்பிக்கை இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம மனசில் எப்போவுமே வைக்கணும். ஸோ எப்போவுமே நான் அடிக்கடி என்னுடைய விஷயத்தில் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு பெரிய மலையாக இருந்தாலுமே சரி, பெரிய இரும்பாக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு மரமாக இருந்தாலும் ஒரு சின்ன எலி வந்து ஓட்டை போட்டு போயிடும். பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெரிய மரம், என்னடா இதை பெரிய தொல்லையாக இருக்குது, எவ்வளோ அடைச்சி வச்சாலும் சரி ஓட்டை போட்டு அந்த பக்கம் போயிடுது, இந்த பக்கம் வந்துன்னு சொல்லுவோம். அவ்வளோ கூர்மையான பற்கள் இருக்குது. ஆனால்
நீங்கள் ஒரு எலி கூண்டு வச்சிங்க அப்படின்னாக்கா, சின்ன ஒரு மர எலி கூண்டு தான், உள்ளே மாட்டிச்சுன்னா அதனால் வெளியே வர முடியாது. பார்த்துருக்கீங்களா? அதனால் வெளியே வரவே முடியாது. நீங்கள் நைட்டு அடைஞ்சிரும், விடிய காலையில் வரைக்கும் அது உருளை தான் உருட்டிட்டு இருக்குமே தவிர அதனால் வெளியே வர முடியாது. என்ன காரணம்? நம்ம கூண்டுக்குள்ளே மாட்டிட்டோம் அப்படின்ட்டு. இல்லை, இதை விட சக்தி நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு நினச்சது அப்படின்னாக்கா அந்த கூண்டை விட்டு வெளியே வந்திருக்க முடியும். நம்ம எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம். நம்ம படித்த படிப்புக்கு நம்ம இந்த வேலை தான் செய்ய முடியும்னு நினைக்கிறோம். நம்ம படித்த படிப்பு இவ்வளோ தான். நம்ம வந்து 10வது படிச்சிருக்கலாம், 8வது படிச்சிருக்கலாம், இல்லை வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கலாம். இந்த படித்த படிப்புக்கு ஒரு 15,000 தான் வேலை, ஒரு 20,000 தான் வேலை, ஒரு 30,000 தான் வேலை அப்படின்னு. அதை தாண்டி நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வரும். அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து எப்போவுமே யோசிக்கணும். இப்போ வந்து ஒரு 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 நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையேறப்பட்டது. கிட்னி ஆகட்டும், லிவர் ஆகட்டும், பிரெயின் ஆகட்டும், எல்லாமே விலையேறப்பெற்ற ஒரு விஷயம். உண்மை தானே? ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுறதை எவ்வளோ சார் இது பண்ணுறாங்க? மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காரு எவ்வளோ? ஒரு 5 லட்சம் வாங்குவாங்களா? 10 லட்சம் வாங்குவாங்களா? அது பணக்காரங்களை பொறுத்து இருக்குது இல்லையா? ஸோ அதாவது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ ஒரு ஒரு விசேஷமான ஒரு நம்ம அறிவையும் சரீரத்தையும் கொண்டு போய், படித்த படிப்பையும் கொண்டு போய் ஒரு இடத்துல அடமானம் வச்சுட்டு மாதம் ஒரு வட்டி பணம் 15,000 வாங்கிட்டு இருக்கிறோம். உண்மை தானே? வட்டி பணம் கொண்டு போய் வைப்பாங்க இல்லைங்களா? அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வட்டி மாதம் வாங்கிட்டு இருப்பாங்களா? அதை போல தான் நம்மளுடைய திறமைகள்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு அதுதான் லைஃப் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வாங்குற 20,000 30,000 பத்துமா நமக்கு? இதே நாட்களில் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 3,000 இருந்திருந்தாக்கா நம்மளால் வந்து ஃபேமிலி ரன் பண்ண முடியும். இன்றைக்கி முடியுமா? இன்றைக்கி 30,000 இருந்தாலும் முடியும். இன்றைக்கி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்? அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் தான் ஸோ உங்களுக்கும் நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்கும், உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே மாதிரி உங்களால் வந்து பல குடும்பங்கள் வந்துட்டு வாழணும்னு நீங்கள் நினைங்க. நான் என்னால் வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கட்ட முடியும், ஒரு 100 பேருக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியும், என்னோடய ஃப்ரான்சைஸை வந்து அதிகமான இடத்துல வந்து என்னால் உருவாக்க முடியும் அப்படின்ற சிந்தைகளை வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வரணும் நீங்கள். ஸோ அது மாத்திரமல்ல, யாரோ ஒருத்தர் சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பின்னாலேயே நம்ம போவோம். அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க பிஸ்னஸ் நல்லா இருக்குது, அதன்படி நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அது பின்னாலேயும் போவாங்க. அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு ஈடுபாடு, உங்களுக்குன்னு கடவுள் வச்சிருக்கிற விஷயம், விசேஷமான ஒரு பிஸ்னஸ், அதை நோக்கி தான் போகணும். ஒருத்தர் என்ன பண்ணான்னு கேட்டிங்கனாக்கா, ஒருத்தர் காரில் போயிட்டே இருக்கிறான், ஒருத்தர் வந்து இன்னொரு கார் வந்து ஓவர்டேக் பண்ணி போகுது. ஓவர்டேக் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த காரும் நல்லா இருக்குது, காரில் இருக்க வெளிச்சமும் நல்லா இருக்குது, இவன் பின்னால் போகிற காரோட வெளிச்சம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னு பண்ணால், முன்னால் போகிற காரோட வெளிச்சம் நல்லா இருக்குது, அந்த கார் பின்னாலேயே நம்ம போயிடலாமே, எப்படி அந்த கார் பின்னாலேயே போயிடலாமேன்னு சொல்லி அப்படியே போகிறான். அவன் லெஃப்ட்டில் போகிறான், அவன் ரைட்டில் போகிறான், நேராக போகிறான், இவனை பின்னாலேயே போயிட்டு இருக்கான். இவனை பிடிச்சி போனால் நம்ம ஊர் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு போகிறான். ஒரு கட்டம் போகும்போது பார்த்தா அவன் சடனாக பிரேக் அடிச்சிடறான். யார்? முன்னால் போன காருக்காரன் பிரேக் அடித்தான், பட்டான்னு போய் இடிச்சிடறான். இவன் அந்த முன்னாள் காருக்காரன் டக் பண்ணி இறங்கி வந்து, ஏய் எதுக்கு வந்து இப்படி பின்னால் இடிச்ச, ஒரு கேப் விட்டு வர தெரியும், எதுக்கு இடிச்ச அப்படின்னு கேட்குறான். நீ ஏன் போக போக திடீர்னு பிரேக் நல்லா தானே போயிட்டு இருந்த, கரெக்டான ஸ்பீடில் தானே போயிட்டு இருந்தேன், எதுக்கு பிரேக் அடிச்ச அப்படின்னு கேட்குறான். இது என்னோடய வீட்டு போர்ட்டிக்கோ, இது கார் பார்க்கிங், இது நான் என் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், நீ யார் ஏன் பின்னால் வந்து என்ன அடிச்சிருக்கிற அப்படின்னு. ஸோ அவன் போகிற இடத்துக்கு அவன் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கிறான், நம்ம அவனை பின்தொடர்ந்து போனால் இடிச்சு தான் நிற்க வேண்டியது இருக்கும். ஸோ கடவுள் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸை கொடுத்துருக்கிறாரு, பிஸ்னஸ் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நம்மளோட சூழ்நிலையை மாற்றணும். 2 விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எடுத்தாலுமே பேர் வைக்கிறதுல வந்து ஒரு நல்ல பிராண்டட் அப்படி நேம் வைக்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கணும். ஒன்று சூழ்நிலை மாற்றணும், அறியாமையிலிருந்து நீங்கள் வெளியே வரவங்களாக இருக்கணும். இன்னொன்று வந்து சூழ்நிலைகள் வந்து பார்க்கக்கூடாது, சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர்களாக இருக்கணும். சிலர் அட்வைஸ் பண்ணுவாங்க, நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது சார், நீங்கள் நமக்கு இருக்கிற திறமை என்னன்ற அவருக்கு தெரியுமா, நமக்கு தான் தெரியும், நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிடக்கூடாது, நீங்கள் இந்த இடத்துல கடை போட்டுருக்கூடாது, வேறு எந்த இடத்துல கடை போடுறது, நடு ரோட்லேயே போட முடியும்? நிச்சயமாக கிடையாது. 3 விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உலக மனிதன், நம்ம நண்பர்களாகட்டும் யாராக இருந்தாலுமே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு, நமக்கு கொடுக்கக்கூடிய மதிப்புன்னு ஒன்று இருக்குது. உலக மனுஷன் நம்மை குறித்து நினைக்கிற பார்வையாகட்டும், நினைக்கிற எண்ணங்களாகட்டும், அவன் நமக்கு கொடுக்குற ஒரு மதிப்பு இருக்கும். நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்புன்னு ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் உண்மை நிலை என்ன, நம்மளால் முடியுமா முடியாதா, எந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறோம், ஒரு சின்ன ஒரு ஊறுகாய் பிஸ்னஸ் எடுத்தாலுமே அந்த பிஸ்னஸில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கணும், அர்ப்பணிப்பு இருக்கணும்.
முழு மூச்சாக அதில் தான் சக்ஸஸ் பண்ணுவேன் நீங்கள் நிற்கணும். அப்போ தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அதாவது சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கே அதிபதி யார்? நம்ம ஆண்டவர் தான். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இதில் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். எடுத்த உடனே நம்ம டக்குன்னு ஒரு கோடிகளுக்கு நமக்கு வந்துடாது. சில ஆயிரங்களை டச் பண்ணோம், சில லட்சங்களை டச் பண்ணோம், அப்புறம் தான் நம்ம போவோம், அடுத்து கோடிகளுக்கு போவோம். ஸோ இங்கே ஆயிரங்களுக்கே நம்ம வந்து இதில் தூக்கி அதில் போட்டு இருக்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நல்ல வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை விட்டுருவோம், உடனே அதுக்கு போவோம், அப்புறம் அதுக்கு போயிட்டு இருப்போம், அதுவும் லாஸ் ஆகும், அப்புறம் அதை விட்டு அதுக்கு போவோம். ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் கிடையாது. ஒரு பிஸ்னஸ் எடுக்கிற போது ஒரு காரியத்தை நீங்கள் எடுக்கணுமோ 1000 தடவை யோசிக்கலாம், தப்பு இல்லை. எடுத்ததுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். ரைட்? அதே நேரத்தில் காலையில் நம்ம எந்திரிக்கும் போதே நம்ம ஒரு தெளிவான எண்ணங்களோடு தான் எந்திரிக்கணும். இன்னைக்கு எனக்கு வந்து சக்ஸஸ் ஆன டே, இன்னைக்கு ஒரு வெற்றியின் நாள். அப்துல் கலாம் சொல்லுவார் பார்த்தீங்கன்னாக்கா, ஐ எம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஐ எம் எ வின்னர், டுடே இஸ் மை டே. அதாவது நான் தான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கணும் நீங்கள். அதே நேரத்தில் என்னால் முடியும், செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைக்கணும். இன்னொரு விஷயம், கடவுள் எப்போவுமே என் கூட இருக்கிறார் அப்படின்னு நினைக்கணும். அதே நேரத்தில் நான் தான் வின்னர், வெற்றியாளன் அப்படின்னு நினைக்கணும். இன்னொன்று, இன்றைய நாள் என்னுடைய நாள், இது வெற்றி நாள் அப்படின்னு நினைக்கணும். நம்ம சிலர் என்ன பண்ணோம்னாக்கா, எவ்வளோ திறமைகள் இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசாமல் விட்டுருவோம். பிஸ்னஸ் பண்ண வேண்டிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சோம், நம்மளை பண்ண முடியாமல் போயிடும், பண்ண மாட்டோம். நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும், விட்டுருவோம். விட்டுட்டு போனதுக்கப்புறம் யோசிப்போம், ட்ரெயின் போனதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் போய் என்ன பண்ண முடியும்? ட்ரெயினை பிடிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் உங்கள் திறமையின் மூலமாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு சின்ன ஒரு கதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு இன்ஜினியர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு மலை பிரதேசத்துக்கு போயிட்டார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், 2 பேர் தான், அவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது. அவர் ரொம்ப மலை பிரதேசத்தில் இருக்கிறனால அந்த சுற்று வட்டாரத்தில் வந்து பேச்சு துணைக்கெல்லாம் யாருமே கிடையாது அவங்களுக்கு. அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் பேசிட்டு இருக்கோம். இவர் டியூட்டிக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக தான் இருப்பாங்க. இவர் ஜீப்பில் போயிட்டுருக்காரு. போகும்போது டிரைவர் ஓட்டி போயிட்டு பின்னால் உட்காந்து, ஒய்ஃப் வேறு தனியாக இருக்கிறாள், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த சந்தையில் வந்து ஒரு கிளி விற்றுட்டுருக்கிறான். கூவி ஒரு கிளியை விற்கிறான். சார், இந்த கிளி சூப்பரான கிளி சார், 4 லாங்குவேஜ் பேசுவார், ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், மலையாளம் 4 லாங்குவேஜ் பேசுவார், 4 லாங்குவேஜ் பேசுகிற கிளி சார், 4 லாங்குவேஜ் பேசுகிற கிளி சார், பேசி பாருங்க சார்ன்றான். எவ்வளோ வேலைன்னு? 1500 சார். சரி, ஓகே, பிடி. 1500 பிடிச்சின்னா அந்த டிரைவர்கிட்ட கொடுத்துறான். நீ ரிட்டர்ன் போகும்போது வீட்டில் அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துருன்னு. இவனை கொண்டு போய் கொடுத்துட்டு கிளியை கொடுத்துட்டு நம்ம போயிடுறோம். இவர் வந்துட்டு மதியானம் சாப்பாடு போகணும் இல்லைங்களா? சரி, வேலை பழுவில் இதெல்லாம் மறந்துடுறாரு. மதியானம் சாப்பாட்டுக்கு போகிறார். சாப்பாடு வச்சுருக்காங்க, சாப்பிட்றாங்க. பாதி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ அந்த இன்ஜினியர் ஞாபகம், ஒரு கிளி வாங்கி கொடுத்தோமே, என்னாச்சு தெரியல, சத்தத்தை காணமே. ஏமா, ஒரு கிளி வாங்கிட்டு வந்து கொடுத்தனேங்க, அதுதாங்க குழம்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அடி பாவி, நான் 1500 ரூபா கொடுத்து வாங்கினேன். அந்த கிளி 4 லாங்குவேஜ் பேசும், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம் 4 லாங்குவேஜ் பேசும். நீ அறுத்து இப்படி குழம்பு வச்சிருக்கிறிய. அந்த மாதிரி சொல்லிச்சான், கழுத்தில் கத்தி வைக்கிறப்ப ஒரு லாங்குவேஜுமே பேசலையே. கழுத்தில் கத்தி வைக்கிறப்போ ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பேசியிருந்தா நான் விட்டுருப்பேன். ஒன்றுமே பேசலையா? நீங்கள் எனக்கு சமைக்கிறது தான் போட்டு அறுத்தான் கிளியை குழம்பு வச்சு அதை சாப்பிட்டு பாதி சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னு. அதனால் பேச வேண்டிய இடத்துல நீங்கள் பேசணும். பேசினா தான் பிஸ்னஸ் நடக்கும். பிஸ்னஸ் மாத்திரமல்ல, வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட கனிவோடு பேசணும். அவங்க தான் நமக்கு முக்கியம். வந்தா வா, வரலன்னா போ அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவங்க நம்ம முக்கியம். கஸ்டமர் நம்பி தான் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ ஒரு சூழ்நிலை மாற்றுறது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம ஆசீர்வதித்து மென்மேலும் செழிக்க செய்வார். பல லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் அதிபதியாகுங்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பிரதர் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க, ஆயத்தமாக இருங்க. அதுக்குள்ளே பாஸ்டமாக வந்து ஒரு 2 ஜெப குறிப்பு நடத்துவாங்க. நம்மளை ஜெபத்தில் இந்த புது பிஸ்னஸ் வேணும் அப்படின்னு யோசித்து நான் செய்யலான் இருக்கேன், அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு ஜெபமும், ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனுடைய விரிவாக்கத்துக்காக நான் ஜெபம் பண்ணணும். இந்த 2 கூட்டத்துக்காக நாங்கள் முடியும் போது கட்டாயம் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். இப்போ பாஸ்டமாக வந்து ஒரு 2-3 குறிப்புகளுக்காக நம்மளை ஜெபத்தில் நடத்துவாங்க. மேலே எழுந்து நிற்கலாமா கொஞ்சம் நேரம்? வியாபாரிகள் கூட்டத்துக்கு ஜெபத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ரொம்ப சந்தோஷம். வேலைக்கு போகிறவங்க, வியாபாரம் பண்ணுகிறவர்களுக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்குது. வேலைக்கு போகிறவன் சொல்லிட்டு போவான், நான் வேலைக்கு போகிறேன்.
வியாபாரம் பண்ணுறவன் சொல்லுவான், நான் வியாபாரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. வேலைக்கு போகிறவங்க இன்னொருத்தனுக்கு தன்னுடைய திறமையும் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய காலத்தையும் தன்னுடைய தாளந்தையும் இன்னொரு மனுஷனுக்கு சம்பாதித்து கொடுக்குறான். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுகிறவங்க தனக்காகவே தன்னுடைய திறமைகளையும் காலங்களையும் நேரங்களையும் சம்பாதித்து அவன் பெரியவனாகிறான். அல்லேலூயா. ஒரே ஒரு வித்தியாசம்தான். சோகமாலாம் பார்க்கக்கூடாது, சந்தோஷமா இருங்க. நம்ம காலம் எப்போ விடியுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. அவர் சொல்ல ஆகும், ஒரு வார்த்தை சொன்னா போதும். அல்லேலூயா. இங்க அநேக லட்சாதிபதிகளையும் அநேக கோடீஸ்வரர்களும் இங்க இருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா தானே? இது கிளி ஜோசியெல்லாம் இல்லைங்க, கர்த்தருடைய வார்த்தையா எடுத்துக்கொள்ளுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இங்க அந்த அநேக லட்சாதிபதிகளை கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. எல்லா துறையிலும் இன்னைக்கு பெண்கள் முதலிடத்துல இருக்கிறாங்க. நம்ம சபையில வியாபாரம் பண்ணுகிற நீங்க உயர் நோக்கத்தோடு நான் ஒரு நல்ல பிசினஸ் லேடி விமனா நான் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாரதி அப்பயே பாடிட்டாரு, ஆண்களுக்கு பெண்கள் நிகரானவர்கள். வேதத்திலையும் அப்படிதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனாலும் அந்த ஞானத்தை கொடுத்து எல்லாவற்றிலையும் இங்க இருக்கிற சகோதர சகோதரிமார்களை மேன்மையாய் அவரால் உயர்த்த முடியும். இப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போறோம், நான் வேலைக்கு போக விரும்பல, நான் பிசினஸ் பண்ண விரும்புகிறேன். நாம என்ன சொல்லுங்க? யாரெல்லாம் பிசினஸ் பண்ண விரும்புறீங்க? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் கை தூக்குங்க. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா வேலைக்கு போக விரும்பல. ஆமேன்னு சொல்லுங்க. நான் என்னுடைய காலத்தையும் நேரத்தையும் சமயத்தையும் இனிமேட்டு எனக்காகவே நான் உபயோகப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். இன்னைக்கு நிறைய ஒரு 7 விதமான ஜெப குறிப்பு, வேகமா போயிருவேன், 3 நிமிஷத்துல முடித்துருவேன். உங்களுடைய வியாபாரத்துக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதமான ஜெபத்தை இன்றைக்கு ஏறெடுக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே எதேச்சியா நீங்க இந்த பிசினஸ்க்கு வரல, எதேச்சியா வலுக்கட்டாயமாக கர்த்தர் உங்களை நடத்தல, ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த வியாபாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. வசனம் உண்டு, பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படாவிட்டால் அப்ப இந்த வியாபாரம் தேவனிடத்திலிருந்து உங்க கரத்துல வந்தது என்று முதலாவது நீங்க நம்ப வேண்டும். சத்தமாமே? இன்னும் சத்தமா? அப்ப முதல் பிசினஸ்ல முதலாவது ஜெபம் பண்ணுங்க, எனக்கு நல்ல வருமானம் தந்த உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அது ஒரு மாசத்துக்கு 5000 இருக்கலாம், அது ஒரு மாசத்துக்கு 15000 இருக்கலாம், ஒரு மாசத்துக்கு 50000 இருக்கலாம், ஒரு மாசத்துக்கு 1000 இருக்கலாம். ஒரு காசு ஒரு ரூபா தேவனுடைய அனுமதி இல்லாம அது என் கரத்துல டர்ன் ஓவர் ஆகாது. நல்ல கரங்களை உயர்த்தி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், வியாபாரம் செய்ய போகிறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல பிஸ்னஸ்க்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் கொடுக்க போகிற நல்ல பிஸ்னஸ்க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அதில் வருகிற எல்லா வருமானங்களுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வியாபாரத்தின் பெயரை சொல்லுங்க. நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்க அந்த வியாபாரத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வியாபாரத்தில் எனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த பட்டணத்தில் என் தலையை உங்களால உயர்த்த முடியும் ஆண்டவரே. எஸ்அப்பா, என்ன உயர்த்துகிறது நீர் மாத்திரமே. எனக்கு வருகிற ஒவ்வொரு ரூபாவும் அது பரத்திலிருந்து என்ன நம்பி என் உழைப்புக்கு தக்க ஊதியத்தை கர்த்தர் இந்நாள் வரைக்கும் எனக்கு கொடுத்தீர். அல்லேலூயா. ரெண்டாவது, பிசினஸ்னாலே அங்க போட்டி இருக்கும். சொல்லுங்க, போட்டி இல்லாத இடம் எதுவுமே இல்லை. ஊழியத்திலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காம போகும்னு டிக்ளேர் பண்ணுங்க. வாய் திறந்து சொல்ல போறீங்க, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கும் என் வியாபாரத்துக்கு விரோதமாக எழும்புகிறேன், போராடுகிறேன், எத்தனிக்கிறேன் எல்லா சத்துருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரவு அவைகளுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறேன். ஒன்றும் என் வியாபாரத்துக்கு விரோதமாய் எழும்பக்கூடாது. மனிதர்களோ சத்துருவின் கிரியைகளோ எனக்கு விரோதமாய் எழும்பக்கூடாது. இந்த இரவுல அவைகளை எல்லாம் நான் சிறைப்பிடிக்கிறேன். ஒன்றும் என்ன சேதப்படுத்தக்கூடாது, ஒன்றும் என் கடையை சேதப்படுத்தக்கூடாது, ஒன்று என் பிசினஸ் சேதப்படுத்தக்கூடாது. பொல்லாத மனிதனுடைய பார்வைகள் எனக்கு விரோதமாய் எழும்பினாலும் ஒன்றும் அவைகள் என்னை சேதப்படுத்தக்கூடாது.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. இங்க வியாபாரம் செய்யற பிள்ளைங்க கண்ணை திறந்துக்கோங்க. ஏதோ ஒரு விதத்துல இந்த ஈரோடு மாவட்டத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. ஆமா தானே? முதல்ல அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ணுங்க. யாரோ ஒருத்தருக்கு எல்லாருமே அரிசி கடை வச்சா அப்புறம் யாரு பருப்பு கடை வைக்கிறது? எல்லாம் வெறும் கஞ்சியை மட்டும் கரைச்சி குடிக்க முடியுமா? எல்லாரும் அரிசி பருப்பு வித்தா யாரு பழக்கடை வைக்கிறது? எல்லாத்துக்கும் நம்மளுடைய இந்த ஈரோடு மாவட்டத்துக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான வாய்க்கால் அப்படின்னா கையை தட்டி இருக்கணும். நல்லா 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 உற்சாகமா தேவன் கொடுத்த முழு பலத்தோடு இந்த பட்டணத்திலே நான் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால், அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். யாரோ ஒரு சார் கூட்டத்துக்கு மாத்திரமல்ல, இந்த ஈரோடு மாவட்டத்துக்கு என் கைகளை கொண்டு செய்ய நினைத்தது ஒரு நாளும் கர்த்தர் தடைபடாதபடிக்கு இந்நாள் வரைக்கும் இந்த வியாபாரத்தில் நீங்க நிக்கிற தேவ ஜனமே, உங்களை கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. மூணாவது குறிப்பு, இந்த பிஸ்னஸ் இப்படியே இருக்கக்கூடாது. எல்லா குடும்பம் தொடங்குறப்ப பார்த்தீங்கன்னா 10க்கு 10 ரூம்ல தான் தொடங்குவோம். கணவன் மனைவிக்கு ஒரு சின்ன வீடு போதும். திருமணத்துக்கு பிற்பாடு ஒரு குழந்தை 2 குழந்தைன்னு ஆகும் பொழுது அந்த சின்ன வீடு அப்போ ஒரு பெரிய வீடு எடுக்கிறோம். வியாபாரமும் அப்படிதான். ஆரம்பத்தில் சின்ன இடத்துல தொடங்குனேன். நானே முதலாளி, நானே தொழிலாளி. வாலிபம் இருக்கிற வரைக்கும் நம்ம முதலாளிகள். கொஞ்சம் வயசாயிருச்சுன்னா நம்ம ஆட்களை போட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலை நமக்கு உருவாகும். அல்லேலூயா. முதல்ல பாஸ்டரே ஊழியத்தை எல்லாத்தையும் செஞ்சாரு. இன்னைக்கு எல்லா சபையில அங்கங்க டீமை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஏன்னா நாங்க மட்டும் இந்த ஊழியத்தை கத்துக்கல, ஊழியத்தை பயிற்றுவிக்கிறது தான் நல்ல தலைவனுக்கு அழகு. அல்லேலூயா. அப்ப நீங்க உங்க வியாபாரத்தை உங்க சந்ததியோட மாத்திரமல்ல, நம்மளுடைய வியாபாரம் விரிவாகணும். சொல்லுங்க. சின்ன இடத்துல தொடங்கி சின்ன இடத்துல முடிக்காதீங்க. மேலான தரிசனம். சொல்லுங்க. நல்லா 2 கரங்களை உயர்த்தி நில்லுங்க. இன்னைக்கு தேவ திட்டம் இல்லாம அன்பு சகோதரனே நீங்க இந்த ஆலயத்துக்குள்ள வரல. தேவ திட்டம் இல்லாம அன்பு சகோதரியே நீ இந்த ஆலயத்துக்குள்ள வரல. தேவனுடைய அனாதி தீர்மானம். ஒருவேளை உங்க பிசினஸ் நலிவடைந்தது, உங்க பிசினஸ் ஃபெயிலியர் ஆனது, இதுக்கு மேல இந்த பிசினஸ் என்னால நடத்த முடியல, எல்லா பக்கமும் நெருக்கம், எல்லா பக்கமும் கடை, இனிமேட்டு இந்த தொழிலை என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி கலங்கி போய் நீங்க வந்திருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. சங்கீதம் 1 வாசிக்கிறோம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இரவு நீங்களா வரல, அழைத்து வந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாள் முதற்கொண்டு நீங்க செய்கிற பிசினஸ் சிறிதோ பெரிதோ தேவனுக்கு முன்பாக நிற்கிற கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தையின்படி சொல்லுகிறேன், இந்த நாள் முதற்கொண்டு நீங்க செய்கிற சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எந்த இடத்துல செய்கிற காரியம் அல்ல, உங்களோடு கர்த்தர் இருந்து சொல்லுகிறார், அன்பு மகனே அன்பு மகளே, நீ செய்வதெல்லாம் இந்த இரவு முதற்கொண்டு வாய்க்கும் வாய்க்கும். அது அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களஞ்சியம் நிரம்பிடும் தானியமும் நிறைவான நன்மையை கொடுக்கிற தேவனிடத்துக்கு வந்த நம்ம ஒரு நாளும் குறைவுபட்டு போக என் தேவன் விடமாட்டார். உங்களால எவ்வளவு தூரம் கரத்தை விரிக்க முடியுமோ, வெக்கப்படக்கூடாது, அவ்வளவு தூரம் கரத்தை விரித்து இப்படியா என்னுடைய ஆண்டவரே பிசினஸை விரிவாக்குங்க. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எவ்வளவு தூரம் நடக்கிறையோ அவ்வளவு தூரமும் நான் உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன். எவ்வளவு தூரம் கரத்தை விரிக்க முடியுமோ சொல்லுங்க. ஆண்டவரே, இவ்வளவு பெரிதா என் வியாபாரத்தை ஆசீர்வதிக்க உமக்கு மாத்திரமே வல்லமை உண்டு, உமக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. வாயில திற ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. உட்காருவோம். ஹல்லேலூயா. வியாபாரம் செய்கிறோம். பட் எனக்கு நிறைய பேர் வியாபாரிகளை எழுப்பணும் சபையில். ஆமென். ஆமாம். சும்மா போனேன், கூலி வேலைக்கு போனேன், செஞ்சேன். எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, நான் கேட்டபோது யாருக்குமே அந்த தாகம் இல்லை.
இப்போ நான் முடித்த பிறகு 10 நிமிஷம் பிரதர் பேசுவாங்க, ஒரு சின்ன சீட்டு தருவேன், சரியா? நீ எழுதி கொடுக்க போகிறீங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் செஞ்சால் நல்லாயிருக்கும் நீங்கள் யோசித்தீங்களோ, இப்போ யோசிக்கக்கூடாது, அவங்க மட்டும் நான் இதை செய்வேன், பிற்காலத்தில் வருங்காலத்தில் செய்வேன், ஒரு நாள் எனக்கு பணம் கிடைக்கும் போது நான் இதை செய்வேன் அப்படின்னு நீங்கள் யோசித்த அந்த ஒரு பிஸ்னஸ் இருக்குமானால், ஏன்னா இந்த இந்த வியாபாரியுடைய ஜெபத்தினுடைய மெயின் நோக்கமே புதிய வியாபாரிகளை தேவன் எழுப்பணும் சபைக்குள்ள. ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு பட்சபாதமே இல்லை, யாரை வேணாலும் அவர் எழுப்புவார், யாரை வேணாலும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. பலமுள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆனா ஒண்ணு, நீங்க வாஞ்சிக்கணும், நீங்க விரும்பணும், அதுக்கு காத்திருக்கணும், அதுக்கு ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம அந்த புதிய வியாபாரத்துக்காக ஜெபம் பண்ண போறோம், சரியா? அப்புறம் வெளியில நிறைய வியாபாரிகள் வரணும், உள்ள இந்த ஜெபத்துக்கு வரணும். ஸ்தோத்திரம். என்னுடைய பெரிய தாகம், தேவன் கொடுத்த தரிசனம் அது, சரியா? இது வேற யாருமே நடத்தல, பெருமைக்காக அல்ல, இந்த ஒரு தாகத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். சரி, போகட்டும். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் அவர்கள் முன்பாக வந்து, பீட்டர் முன்பாக வந்து, இந்த வியாபாரத்தில் என்னெல்லாம் நடக்குது, எப்படிலாம் நான் நடந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு சின்ன சாட்சியை இப்போ நம்ம மத்தியில் சொல்ல போகிறார். பிரதர் பீட்டர் முன்பாக வாங்க, கர்த்தர் அவளோடு பேசுவார். ஸ்தோத்திரம். 5 நிமிஷம் அவருடைய வியாபாரத்தில் என்ன நடக்குது, உலகம் எப்படி வியாபாரத்தில் நடந்து கொண்டிருக்கு, இவர் எப்படி நடக்கிறார், வாங்க. வந்துட்டீங்கன்னா வீடியோ நல்லா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். மெடிக்கல் ஓரியன்ட், சரிங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது. வேக்சின் ரெஃப்ரிஜிரேட்டர்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு தடுப்பூசியெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அதை ஸ்டோர் பண்ணக்கூடிய, இந்த தடுப்பூசியை ஸ்டோர் பண்ணக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டர் நான் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அரௌண்ட் 4 ஸ்டேட்டுக்கு பண்ணுறேன். தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகா. சிங்கிள் மேன் ஷோ தான். தொழிலாளியும் நானே, முதலாளியும் நானே. ஸோ அந்த பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுற காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வச்சுக்கோங்க. சேல் பண்ணுற காஸ்ட்டு 1 lakh rupees. அதுலேயே வந்து 100% மார்ஜின் இருக்குது. நான் பண்ணக்கூடிய பொருள் வந்து வேறு இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் இருக்குது, இந்தியன் கம்பெனிஸ் நிறைய இருக்குது, அதில் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7 மடங்கு இருக்கும். 7 மடங்கு பெரிய ரேட் இருக்கும். ஸோ ஒரு 3.5 லட்சம் ரூபா ஒரு மிஷினோட காஸ்ட். நான் பண்ணுறது 50,000 ரூபான்னா அது 1 லட்சம் ரூபாய்க்கு விற்க முடியும். ஆனால் அந்த 50,000 பொருளை வந்து எதனா 3.5 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்படியே தான் போயிட்டுருக்கு. என்னோடய வேலைக்கு வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் கிடையாது. ஸோ ஒரு பொருள் நான் விற்கிறேன்னா, ஒரு ஃப்ரிட்ஜை விற்கிறேன்னு சொன்னால், அந்த ஃப்ரிட்ஜை வந்து ஒருத்தர் வாங்குவார், அதை வாங்கிட்டு அதோட குவாலிட்டி பார்ப்பாங்க, அதை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, கம்பேர் பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட திரும்பி வருவாங்க. இப்படி தான் டைரெக்டாக மார்க்கெட்டிங். என்னோடய பொருள் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே நான் டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறது கிடையாது. ஸோ என்னோடய பேர் வந்து மணிகண்டன் அப்படிங்கிற பேர். ஐஎல்ஆர் மணிங்கிறது வந்து என்னோடய புனைப்பெயர். ஐஎல்ஆருங்கிறது ஐஸ் லைன்ட் ரெஃப்ரிஜிரேட்டர், அதுதான் நான் பண்ணுற பொருள். ஐஎல்ஆர் மணின்னு கேட்டு தமிழ்நாட்டில் 4 ஸ்டேட்டில் எனி பீடியாட்ரிஷியன், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, ஆன்காலஜி, கார்டியாலஜி, இந்த மாதிரி இருக்க டாக்டர்ஸ் யாருக்கிட்டாலும் சொல்லிவிடுவாங்க. ஐஎல்ஆர் மணின்னு சொன்னால் தெரிஞ்சிடும். இப்போ அந்த பொருள் விற்க போகிறேன், விற்றாச்சு, ஒரு சர்வீஸ் வருது. ஒரு பொருளை காஸ்ட் 2,500 ரூபா தான் இருக்கும் அந்த மாற்றக்கூடிய பொருள். அதை நான் போய் பார்ப்பேன், பார்த்துட்டு இதை மாற்றணும் டாக்டர்ஸ், எவ்வளோ காஸ்ட்னு 2,500 ரூபான்னு சொல்லுவேன். இல்லை இன்னொருத்தர் வந்து பார்த்தாங்க, அவங்க பார்த்துட்டு இந்த பொருளோட காஸ்ட் வந்து 10,000 ரூபா சொன்னாங்க மணி அப்படின்னா. அவங்க சேம் ஒரே பொருள் தான். அந்த இடத்துல நான் உண்மையாக இருக்கிறதுனால அந்த டாக்டர் என்ன பண்ணாருன்னா, ஸோ மணி கரெக்டாக பண்ணுறாப்புல, ஸோ தட் அடுத்த ஒரு டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க. இப்படி தான் என்னோடய பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, நடந்து கொண்டு இருக்கிறது அப்படி தான். அதனால் எனக்கு மினிமம் என்னோடய தேவைகள் என்னவோ அதை தேவையில் காட்டில் ஆண்டவர் அபரிமிதமாக என்னை ஆசீர்வதிக்கிறார். அதான் உண்மை. ஈசாக்கு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆபிரகாம் 26ல் ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுனால என்னாச்சு, அவருடைய விவசாயம் வந்து பல மடங்கு பெருகிட்டு போச்சு. ஈசாக்கு என்ன பண்ணுவார், ஒரு இடத்துல போய் துருவு வெட்டுவாங்க, அந்த இடத்துல ஒரு பெலிஸ்தியர் மூலமாக அகென்ஸ்டாக ஒரு ஆப்ரேஷன் நடக்கும். ஒரு இன்னொரு இடத்துல வெட்டுவார், செகண்ட் டைம் போய் வெட்டுவாங்க, அதே இடத்துலையும் இன்னொருத்தர் மூலமாக ஒரு அகென்ஸ்டேஷன் நடக்கும். 3rd டைம் இன்னொருத்தர் போய் வெட்டுவாங்க. அப்போ வந்து அவருக்கு எதிர்ப்பே இருக்காது. ரெகபோத்துன்னு பேர் வைப்பார் அந்த துருவுக்கு. அந்த மாதிரி தான் இப்போ நான் இப்போ வச்சுருக்க கடைக்கு பக்கத்தில் 2-3 டைம் நான் மாறி வந்துட்டு 3ஆவது இடத்துல இருக்கேன். இப்போ இந்த போன இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடம் இருக்கிற இடத்துல என்னை எப்படியாவது ஒரு ஆள் ஆண்டோட சுவிசேஷத்தை அங்கே வந்து பேசிடுவாங்க.
யாராவது ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் ஆச்சு. 3 மாதத்தில் யாராவது ஒருத்தர் பைபிளுக்குரிய விதம் ஆண்டவரை பற்றி பேசிகிட்டே இருப்போம். டெய்லி நடந்துகிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆண்டவரோட ஆசீர்வாதம் பயங்கரமாக இருந்துச்சு. முதல் கார் வாங்கினேன். 3.25 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கினேன். என் பொண்ணுக்கு அரௌண்டு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஃபீஸ் கட்டியிருக்கேன். இது எல்லாமே இங்கே நடந்துச்சு. இதெல்லாம் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தினால மட்டும்தான். உண்மையாக இருக்கணும். குவாலிட்டி வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால், நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள் வந்து குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மார்க்கெட்டிங்கே பண்ண தேவையில்லை. வாங்குறவன் என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட போய் வாங்கடா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் உண்மையாக இருக்கணும். ரெண்டாவது, ஒரு பொருளோட விலை 20 ரூபான்னா நமக்கு என்ன ப்ராஃபிட் வேணும், நம்ம செலவு இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும், சர்வீஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், இதெல்லாம் சேர்த்து அது 20 ரூபாய்க்கு வாங்கி என்ன வேணலாம், 30 ரூபாய்க்கு விற்கலாம். அதே வந்து 400 ரூபாய்க்கு விற்றோம்னா அவன் சொல்லுவான், அவன்கிட்ட விலை அதிகமாக இருக்கே, பொருளும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், பொருளோட தரம் கரெக்டாக இருக்கணும், முதல்ல ஆண்டவரை நேசிக்கணும். இதையெல்லாம் 3 கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் எங்கேயோ போய் சேர்ந்துடும். சரிங்களா? கொடுத்த வாய்ப்புக்கு போதற்கு நன்றி கூறி வருகிறேன். Praise the Lord. அவர் ஏறுவாரா ஏறமாட்டாரான்னு நினச்சேன். ஏன்னா முன்ன பின்ன அப்படிலாம் ஆமாம் பாஸ்டர் வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தேன். பரவாயில்ல, மனுஷன் நல்ல அருமையாக பேசிட்டாரு. என் வீட்டுக்கு ஏசியை க்ளீன் பண்ண ஒரு மனுஷன் வந்தான். பேசிட்டோம், தண்ணி அடித்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே போய் அந்த அவுட்டோர் யூனிட்டில் ஒரு நாப் மாதிரி வச்சு டெஸ்ட் பண்ணா, எவ்வளோ வந்து கேஸ் இருக்குது அப்படி பாருப்பா அப்படின்னு. அவன் பார்த்துட்டு, சார் 0% தான் சார் இருக்குது, இதில் கேஸே இல்லை, நைட்டு நின்று போயிடும் சார் அப்படின்னா. எனக்கு ஒரு சந்தேகம், என்னடா நல்லா ஓடிட்டு இருக்கிற ஏசியை வந்து இவன் இப்படி சொல்கிறானே, எவ்வளோ ஆகும், 3500 ஆகும், உங்களுக்காக 2500னா. அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன் இவன் ஃப்ராடு அப்படின்னு. அவனை போக விட்டுட்டு பிரதரை வர சொன்னேன். அவர் பிஸியாக இருப்பான்னா அவரை கூப்பிடல. அவர் வந்துட்டு டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. அந்த வால்வை வச்சு காட்டுறாரு. அதை முன்பக்கத்தை வச்சா அதில் அந்த நாப் இல்லை, அந்த நாபு குத்துனாதான் அது ஓப்பன் ஆகும். அது சும்மா அந்த நாபை டைட் பண்ணால் 0 காட்டுது. ஆனால் உண்மையாக இந்த பக்கத்தை வைக்கணும். இந்த பக்கத்தை எண்டை வச்சு அந்த நாபை சொருவுனா அது காட்டுது 65 kg காட்டுது. இப்படி தான் பாஸ்டர் எல்லா இடத்துல ஏமாத்துறானுங்க. நல்ல வேலைக்கு தப்பிச்சிட்டிங்க, 2500 ரூபா பழுத்துருக்கும் உங்களுக்கு. அதனால் பிஸ்னஸ் உலகம் அப்படி இருக்குது, நாம் அப்படி அழைக்கப்படலை. ஆமென். இன்னைக்கு ஒரு சின்ன வசனத்தை நம்ம வாசித்துருவோம். ஒரு 10 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்த பிறகு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வியாபாரிகள் ஜெபத்துக்கு வந்த உங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். உலக பிரகாரமாக உங்களுக்கு ஆலோசனைகளை பிரதர் ஸ்டான்லி அவங்க கொடுத்தாங்க, அழகாக கொடுத்தாங்க. பிரதர் சாட்சி கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். இனி மாதம் 3 மாதத்துக்கு ஒரு நடக்கும்போது நிறைய சாட்சிகளை தேவன் எழுப்பதும். அல்லேலூயா. நான் இந்த ஜெபத்துக்கு வந்தேன், கர்த்தர் எனக்கு வியாபாரம் கொடுத்தார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நான் 4 பேத்துக்கு வியாபாரம், அது இளநி கடையாகவே இருக்கட்டுமே, ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் பெருக பண்ணட்டும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நிறைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே யாக்கோபு எழுதின நிருபம் ஆண்டவருக்கு மகிமை. எபிரேயருக்கு அடுத்த புஸ்தகத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும். ஹல்லேலூயா. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. 13லிருந்து 15 வசனங்களை நாம் வாசிக்கிறேன். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். தேவனுக்கு மகிமை. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாபு. அல்லேலூயா, அல்லேலூயா. வியாபாரம் செய்கிறவர்களுக்கு பைபிள் என்ன சொல்லுது? உலகத்தில் அநேக ஞானங்கள் உண்டு, அநேக ஆலோசனைகள் உண்டு, பெரிய பெரிய ஆலோசனை கொடுக்கிற மனிதர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஏகப்பட்டவர்களுக்கு பணம் கொடுத்து ஆலோசனை சொல்லுவதற்கு கூப்பிடுகிறார்கள். சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் பண்ணவங்களை கூப்பிட்டு ஐயா எங்களுக்கு ஆலோசனை கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் என்ன கேட்டால் பைபிளில் எல்லாத்துக்கும் பதில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனிதன் இந்த வியாபாரத்தோட நோக்கம் என்ன? அவன் ஆசீர்வதிக்கப்படணும், அவன் சம்பாதிக்கணும், அதுக்கு தான் அவனுக்கு லாபம் வேண்டும், இதுதான் அவங்களுடைய நோக்கம்.
அதனால தான் பைபிள் சொல்லுது, வியாபாரம் பண்ணி சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். பிசினஸ் எதுக்காக பண்றோம்? நஷ்டம் ஏற்பட வேண்டும் என்று யாரும் பிசினஸ் பண்ணுவதில்லை. பிசினஸ் தொடங்கும் போதே ஒரு 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 அதைரியம் இருக்கலாம், பயம் இருக்கலாம். இது நஷ்டமாயிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கலாமே தவிர, இது நஷ்டம்தான் ஆகும் அப்படின்னு யோசனை பண்ணி அந்த வியாபாரத்தை யாரும் துவங்க மாட்டார்கள். இல்லை, உலக மனுஷன் உள்ள போனோன்னா தன் கடையில் லாபம் அப்படின்னு எழுதுறான். ஏன் எழுதுறான்? அது லாபமா இருக்கணும். கடையை பார்த்து எடுப்பாங்க வியாபாரம் பண்றதுக்கு. ஒரு கடை இங்க எடுத்தாங்க, அந்த கடை நஷ்டமாச்சு. ஒரு இட்லி கடை வச்சாங்க. எல்லாம் திறமசாலி அவர்கள் எல்லாரும், ஏற்கனவே பல ஆண்டுகளாக அவங்க வியாபாரம் செஞ்சவங்க. அவங்க ஒரு புது இடத்த எடுத்து வியாபாரம் நடத்தினாங்க. கொஞ்ச நாள்ல அதை இழுத்து மூடிட்டாங்க. என்ன அப்படின்னு நம்ம விசுவாசி கேட்டபோது, அது ஒன்றும் இல்லை பாச, கடைக்குள்ள போய் 2 படிக்கட்டு கீழே போய் தான் சமயக்கூடத்துக்கு போகணும். அப்படி போகக்கூடாது. கடை நேராக போய் மேலே தான் போடுமே தவிர நேராக போய் கீழே போகக்கூடாதான். அவர்களுடைய வாஸ்து பிரகாரம், அவர்களுடைய எண்ணத்தின் பிரகாரம் அப்படி கீழே போனால் அது ஃபெயிலியர் ஆயிருமா, இப்படி போய் மேலே போனால் அது லாபமா. 2வது, கடைக்கு படிக்கட்டு ரொம்ப முக்கியமா. 1, 2 ஒத்தப்படை ரெட்டப்படை அப்படி இருக்கணும். அது ஒரு லாப கணக்கு. முதல் படி லாபம், நஷ்டம். அடுத்தது லாபம், அடுத்தது நஷ்டம்னு காலத்துக்கு உள்ள வைக்க கூடாதான். லாபம்னு 4வது படியை வச்சுட்டு தான், நஷ்டம்னு வச்சுட்டு தான் 5வது படி லாபம்னு காலத்துக்கு உள்ள வைக்கிற மாதிரி இருந்தால் தான் அது கடையாம். அடாடா, இதெல்லாம் தெரியாம போச்சே. நீங்க அதனால தான் கடை எடுக்கும் போது கவனமா பார்க்குறாங்க. அதுல 3 படி இருக்கா 4 படி இருக்கா. எடுத்தோன்னே நஷ்டம்னு தொடங்கக்கூடாது. எடுத்தோம்னு முதல் படி என்னது? லாபம். அடுத்தது நஷ்டம். அடுத்தது லாபம். அடுத்தது நஷ்டம். 5வது படிதான் உங்களுக்கு லாபம்னு காலத்துக்கு உள்ள வைக்கணுமா. அப்படி வச்சாதான் அந்த கடை லாபத்துல போகும். இல்லைன்னா லாபம் நஷ்டம், லாபம் மறுபடியும் நஷ்டத்துக்குள்ள உள்ள வச்சுக்கினா கடையே நஷ்டமா போயிடும். இது உலகம் சொல்லுகிற ஃபார்முலா, சூத்திரம். ஆனா நமக்கு தேவன் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நம்ம பார்க்கறதே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நல்ல நாள், கெட்ட நாள், நல்ல நேரம், கெட்ட நேரம். ஒரு வீடை கட்டி ஒரு பசுமாடை உள்ள கொண்டு வந்தாங்க. ஓமம் வளர்த்துட்டு இருக்கிறான். அந்த மாடு உள்ள வரும்போது பெரிய தொட்டி, அதை மூட மறந்துட்டான். நடந்த சம்பவம். அவ்வளோ பெரிய வீட்டை கட்டி உள்ள வந்த பசுமாடு தொட்டிக்குள்ள விழுந்துருச்சு. அப்புறம் எங்க ஓமம் வளர்க்குறது? அந்த மாட்டை தூக்கிறதுக்கு கிரேனை கொண்டு வந்து அதை காம்பவுண்டை உடைச்சி தூக்கிட்டு வரதுக்குள்ள அந்த வீடு ஒண்ணுமில்லாம இருட்டடைந்து போயிட்டு அவர்களுக்கு அது ஒரு பெரிய நஷ்டம். ஆனா பைபிள் நமக்கு சொல்லுது, வியாபாரம் செய்கிறவர்களே கவனியுங்கள். நீங்க என்ன செய்யணும்? பைபிள் என்ன சொல்லுது? நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின் கொஞ்ச காலம் தோன்றாமல் போகிற புகையை போல இருக்குது. என்ன சொல்லணுமா? ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானா நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப தேவன் நமக்கு எதையும் கொடுக்கலன்னா நம்ம எதையுமே சம்பாதிக்க முடியாது. அல்லேலூயா. இதுல முதல்ல கர்த்தருடைய பிள்ளைங்க தெளிவா இருக்கணும். எனக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுக்கலன்னா அது என்றைக்குமே என்னுடைய புத்தியிலிருந்தோ என்னுடைய சுயத்திலிருந்தோ அது வந்திருக்குமானால், அதனால தான் நான் எப்பொழுதும் சொல்லுவேன், வியாபாரம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தர்ட்ட என்ன செய்யணும்? ஆலோசனை கேட்கணும். அதான் சொல்லுது, கர்த்தருக்கு சித்தமானால். அந்த வார்த்தையை சேர்க்கிறார் பார்த்தீங்களா யாக்கோபு. அப்போ ஒரு வியாபாரம் செழிப்பதற்கு ஒரு 4 ஆலோசனைகள். முதல் ஆலோசனை நீதிமொழிகளின் புஸ்தகத்தில், நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு ஆலோசனையை சாலமோன் ஞானி எழுதுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எப்பொழுது அடிக்கடி வாசிக்கிற அந்த வசனத்தில், 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. வியாபாரம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். பார்ட்னர் மேல நம்பிக்கை வச்சிடக்கூடாது. நீங்க ஒரு பார்ட்னரோட சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யணும். நான் 50,000 போடுறேன், நீ 50,000 போடுப்பா, ஸ்தோத்திரம். அந்த பார்ட்னர் கொடுக்கிற ஆலோசனைப்படி அந்த பார்ட்னர் புத்திமான், அந்த பார்ட்னர் ஞானவான். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். கடைசியா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதனால அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். கடைசியில் எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடி போயிடுவார். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல்.
நீங்க யாரையும் பார்ட்னரா செலக்ட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் தருகிறதுக்கு காத்திருக்கணும். ஒரு 2 ஊழியக்காரங்க ஃபோன் பண்ணி, ஐயா உங்க ஊழியத்தில் நாங்கள் இணைந்து கொள்ளுகிறோம், உடன் ஊழியராக வரட்டுமா, எங்களுக்கு சம்பளம் கொடுங்க, உங்க உடன் ஊழியராக எங்களை வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் சொல்லாம யாரையும் உடன் ஊழியரை நினைச்ச முடியாது, எடுக்க முடியாது. இப்போ அதுக்கு தருணமும் இல்லை. இப்போ நம்ம ஒரு 200-250 பேர் இருக்கிறோம், நமக்கு உடன் ஊழியர்கள் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஆனால் அவங்க கேட்குறாங்க, நாங்கள் உங்களுக்கு உடன் ஊழியராக இருந்து உடன் ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கு ஏதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நான் சொன்னேன், தேவன் சொல்லாமல் நான் யாரையுமே உடன் ஊழியராக தெரிந்தெடுப்பதில்லை. சரிப்பா சரிப்பா வாப்பா வாப்பா, எங்கள் சர்ச்சில் 2 உடன் ஊழியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பெருமைக்காக வந்தாக்கா நான் எடுத்தேன்னா சபை ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ ஆண்டவர் சொல்றார், உன் சுய புத்தியில் என்ன செய்யாத, சாயாத. எந்த முடிவு எடுக்கணும்னாலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. எழுந்த உடனே, ஆண்டவரே இன்னைக்கு நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், நான் இந்த ஆளை பார்க்க போறேன், பிசினஸ் இந்த ஆள் வருவாங்க, நான் இன்னென்ன காரியத்தை போய் இத்தனை பேத்துக்கு நான் பணம் கொடுக்கணும், இத்தனை பேத்துக்கு காரியத்தை செய்யணும், எல்லாத்தையும் கர்த்தர்ட்ட சொல்லணும். இதுதான் ஒரு வியாபாரத்தினுடைய சக்சஸ். எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு நம்ம ஆரம்பத்தில் எல்லாரும் கர்த்தரை தான் சார்ந்திருப்போம், அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஆண்டவரை நம்பிதான் நம்ம வியாபாரம் செய்வோம். ஆனா காலம் போக போக, நாட்கள் ஆக ஆக நம்ம நம்பிக்கையெல்லாம் நம்ம மேல வந்துடும். அங்கதான் பிரச்சனையே. ஆமென் சொல்லுங்க. நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? உன் சுய புத்தியின் மேல் என்னைக்குமே சாஞ்சிராத. கையில காசு இல்லாத வரைக்கும், வியாபாரம் பெருகாத வரைக்கும், வியாபாரம் இல்லாத வரைக்கும் நம்ம கர்த்தரையே சார்ந்திருப்போம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவர் இந்த காரியம் செய்யறேன், ஆண்டவர் அந்த காரியம் செய்யறேன் எல்லாம் சொல்லுவோம். ஆனா ஒரு கட்டம் போனோன்னு நம்ம வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவோம். என்ன, எனக்கு தெரியாத பிஸ்னஸா, நான் பார்க்காத பிஸ்னஸா, இதில் போட்டால் அது வரும், அதில் போட்டால், அங்கே தான் சறுக்கே ஆரம்பிக்குது. நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போனாலும், அது சின்னதோ பெருசோ, ஒவ்வொரு அடியிலையும் நீங்கள் யாரை சாரணும். அதுதான் ஊழியமும் கூட. ஊழியத்தில் நான் ஒவ்வொரு அடியிலும் எனக்கு தெரிந்த சக்ஸஸ் படி நான் எப்படிலாம் ஆத்மாக்களை கொண்டு வந்தேன் அப்படிலாம் போகக்கூடாது. ஒவ்வொரு யுத்தம் எப்பொழுதுமே பைபிளில் பாருங்க, ஒவ்வொரு முறையும் மாறும். யுத்தத்தை கர்த்தர் வேறு மாதிரி செய்ய சொல்லுவார். ஒரே மாதிரி பைபிளில் யுத்தத்தை நடத்த மாட்டார் ஆண்டவர். அதனால தான் தாவீது ஒவ்வொரு முறை யுத்தத்துக்கு போகும்போது, நான் அதை தொடரலாமா, நான் அதை போகலாமா, நான் இதை செய்யலாமா, கர்த்தர் சொல்ல, சரி போ, ஒரு முறை போகாத அப்படிம்பார். அப்போ இந்த வியாபாரம் முதல்ல நான் பிலீவ் பண்றேன், இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். கைகளை உயர்த்தி ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும். அந்த வியாபாரத்தில் ஒரு நாளும் என்ன நான் நம்பிடக்கூடாது. அதான் வியாபாரத்துக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஃபார்முலா. நீங்க வியாபாரம் ஆரம்பிக்க போறீங்க, நிறைய பேர் கேக் பண்றீங்க, நிறைய பேர் சிறு தொழில் செய்றீங்க, இளநீ கடை வச்சிருக்கிறீங்க, இன்னும் நிறைய ஊழியங்கள் செய்து கொண்டே இருக்கிறீங்க, காடு வெட்டுறீங்க, குச்சை கொண்டு போய் போடுறீங்க, ஸ்தோத்திரம், நிறைய வியாபாரம் நடக்குது. ரைட், ரொம்ப நல்லது. இப்போ நீங்க யாரை சாரணும் அப்படின்னா, தேவனை உன் சுய புத்தியுமே சாராம உன் முழு இருதயத்தோடும் யார் மேல சாய்ந்து கொள்ளணும்? கர்த்தர் பேரு நம்பிக்கையா இருந்து. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். அப்பதான் அந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு போனோன்னே கர்த்தரை விட்டுருவோம், ஆண்டவர்கிட்ட போக மாட்டோம். காலை எந்திரிப்போம், வேக வேகமாக பிஸ்னஸ் போவோம், அதை செய்யணும் இதை செய்யணும், இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த பிஸ்னஸ். லேட் நைட் வருது, 12 மணிக்கு படுக்கிறது, காலையில் 3 மணி 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு வியாபாரத்துக்கு ஓடுறது, எல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் எவ்வளோ கர்த்தர் உயரத்துக்கு கொண்டு போனாலும், ஆண்டவர் அன்னைக்கு நான் என்ன செய்யணும், வியாபாரம் செய்கிறவளே கவனிங்கள், இன்றைக்கு இருந்து நாளைக்கு நமக்கு எப்படி நடக்கும்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நான் யாரை சந்திக்க போறேன், இன்னைக்கு யார்கிட்ட போறேன், யார்கிட்ட பேசுறேன், எல்லாத்தையும் ஆண்டோட சொல்லணும். உன் சுய புத்தியில சார்ந்து கொள்ளாத. ஆமென் சொல்லுங்க. 2வது நம்ம வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 12ஆம் அதிகாரம் Proverbs chapter 12 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். கவனிச்சீங்களா? தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். நிலம் ஒண்ணுதுதான், தன் நிலம். ஆனா அந்த நிலம் வெறுமையா இருக்க கூடாது. ஆண்டவர் ஒரு மனிதனை நம்பி 5 தாலந்து, ஒருத்தர் நம்பி 2 தாலந்து, ஒருத்தர் நம்பி 1 தாலந்து கொடுத்தார் மத்தேயு புஸ்தகத்துல. அவன் நீண்ட பிரயாணம் போனான். தேவனுக்கு மகிமை. திரும்பி வந்து 3 பேத்தையும் கூப்பிடுறாங்க, வாங்கடா, எவ்வளவு சம்பாரிச்சீங்க நான் கொடுத்ததை வச்சு? எஜமானனே 5 கொடுத்தீங்க, இதோ இன்னும் 5 தாலந்தை சம்பாதித்தேன். வெரி குட். 2 சம்பாதிச்சவன 2 கொடுத்தவனை கூப்பிட்டான், இவா உனக்கு 2 தாலந்து கொடுத்தேன், என்ன பண்ண? 2 சம்பாரிச்சுக்கேன்.
ஓ ரைட், உத்தம உண்மைமான ஒருத்தன் என்ன செஞ்சா, அதை கொண்டு போய் ஐயோ எஜமானனே நான் நிலத்துக்குள்ள புதைச்சு வச்சேன், தேங்க்யூ அப்படின்னு வாங்கிட்டானா? தேங்க்யூன்னு சொன்னானா? சோம்பேறியான ஊழியக்காரனே. நான் சொன்னா சோம்பேறி, நிலம் உன்னுடையது, எல்லாம் உன்கிட்ட இருக்குது, அதை வச்சு உனக்கு வியாபாரம் பண்ண தெரியல. மீன்ஸ் ஒரு வியாபாரி தன் வாழ்க்கையில சோம்பேறியா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கடையை திறந்து பாதி வித்துருமா. இவன் 7 மணிக்கு போய் மளிகை கடையை திறந்தா அது விளங்குமா? அது விளங்காது. அல்லேலூயா. ஆமா, எங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தர் இருக்காரு, எல்லா கடை திறக்கணும்னு திறந்துருவாரு. காலையில 3:30 மணிக்கு போவாரு, 5 மணிக்கு வந்து கடையை திறந்து எல்லாம் வித்துருவாரு. மற்ற கடையெல்லாம் மெதுவாக 6 மணி 6:30 மணிக்கு வருவானு. அதுக்குள்ள இவரு 5000 வித்துருவாரு. எந்த வியாபாரம் செழிக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஊழியத்துக்கு நாங்க பிரயாசப்படாம சுறுசுறுப்பா இல்லாமலாம் இந்த ஆத்துமாக்களை இந்த ஊழியத்தை நடத்த முடியாது. ஆமென். இப்படி ஒரு ஊழியம் வச்சா இதுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அதுக்கு 4 பேரை கூப்பிட்டு என்ன செய்யலாம் யோசிக்கணும், இந்த ஆராதனை எப்படி கொண்டு போகலாம், என்ன பிரசங்கம் பண்ணணும். இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. தேவன் ஊழியத்தை கொடுத்தாருன்னா அது கேட்ட செய்தியை கத்த கொடுப்பார். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ சோம்பேறியா மட்டும் இருந்துடாத, ஊழியம் வேலை செய்யணும், வியாபாரம் செய்யணும். கற்பனை கோட்டை மட்டும் பயங்கரமா இருக்கும். ஒரே மாசம் அவ்வளவு பெருசாகணும், 2 மாசம் இவ்வளவு பெருசாகணும், வண்டியை வாங்கணும், காரை வாங்கணும், வீட்டை கட்டி எல்லாம் உட்காந்துக்கிட்டே இன்னும் வியாபாரமே தொடங்கல. அதுக்குள்ள இவன் மனக்கோட்டை கட்டுவான் பாருங்க. வாங்கினா இன்னோவா கார் தான் வாங்கணும். அப்பா இரு, நீ இன்னும் போக வேண்டிய மைல் ஸ்டோன் நிறைய இருக்கு, மைல் கற்கள் அதிக தூரம் போகணும் இல்லையா? அப்ப கனவு கற்பனை உலகத்துல ஒருத்தனை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. நீ எப்படி உழைக்கிற, நீ எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிற, அதுக்கு நீ என்ன பிரயாசப்படுற, அதுக்கு எத்தனை முயற்சிகளை நீ எடுக்கிற. வியாபாரிகள் ஜெபம் ஆரம்பிக்கும் போது 5 பேர் 7 பேர் தான் வந்தாங்க முதல் நாள். இப்ப பிரயாசப்பட பட 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 கர்த்தர், நான் விசுவாசிக்கிறேன் ஒரு நாள் பெருசா ஆகும். இது கர்த்தர் நிறைய கொண்டு வரும், ஏன்னா இது தரிசனம். அப்ப சோம்பேறிய ஒரு நாள் தேவன் என்ன செய்ய மாட்டாரு, தன் நிலத்தை பயிரிடாதவன் ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிசினஸ் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கணுமோ, எவ்வளவு வேகமா அதை செய்யணுமோ செய்யணும். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். கரெக்டா தான் பாடுறேன்னு நினைக்கிறேன்ல. ஒரு உலகத்தான் ஒருத்த பாட்டு பண்ணல, கடைதனில் தூங்கியவன், கடையை திறந்து வச்சுட்டு ஒருத்தனையும் காணான்னு சொக்கி சொக்கி விழுந்தா போறவன சோம்பேறி, தூங்குறான் பாரு கடையை திறந்து வச்சு, சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அப்படி இருக்காங்க. ஆனால் நல்ல வியாபாரம் செய்யணும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஏதாவது செஞ்சுக்கிட்டு ஏதாவது போயிட்டு ஏதாவது வந்துட்டு. அவனை தூங்குறவனா பார்த்துடவே கூடாது. அப்போ இந்த பிஸ்னஸை கேட்குறவங்க நல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும், வேலை செய்யணும். 3வது தேவன் கொடுக்குற ஆலோசனை என்ன? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசித்து கடந்து போகலாம். இந்த Proverbs, book of Proverbs chapter 21 verse 3, 21:3 நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பலி இடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். இன்டெகிரிட்டி, உண்மை. ஆண்டவர் சொல்றாரு, பலியிடுவதை பார்க்கிலும் கர்த்தருக்கு பிரியம் பலிதான் அப்படின்னு சொல்லி பலி கொடுத்துக்கிட்டே இருப்பதும் பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே. பிசினஸ்ல மட்டும் ஃபெய்த்ஃபுல் இல்ல, உண்மை இல்ல, கலப்படம், குறைந்த வருமானத்துக்கு ஏகப்பட்டது. ஆண்டவர் கொஞ்சம் கொடுக்கும்போது சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நல்லதான், நல்ல பிலீவர். 5 ரூபா போதை மாத்திரை 500 ரூபாய்க்கு வித்திருக்கிறார். பிடிச்சிட்டான், கையும் களமா பிடிச்சி இன்னைக்கு கடலூர் சிறையில் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவ விசுவாசி, காட் ஃபியரிங் மேன், சத்தியம் தெரிந்த ஒரு ஆள். இதை செய்யக்கூடாதுன்னு தெரியும், செய்யக்கூடாதுன்னு தெரியும். எனக்கு ரொம்ப ஷாக் அவரை நினைச்சு. நான் அப்பதான் அவருக்கு ஃபோன் அடிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம், அவரை வர சொல்லலான்னு பேசிட்டு இருந்தேன். அப்போ சொன்னா, நீங்க கூப்பிட்டு இருந்தா கடலூர் சிறையிலேருந்து தான் கூப்பிட்டுருப்பாரு உங்களை, அண்ணே நான் இங்கே இருக்கிறேன்னு இருப்பாரு. இப்போ உள்ள இருக்கிறாரு, ஆள் கம்பி எண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஷாக், ரொம்ப ஷாக். அவர் நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சு வச்சுருந்தாரு. மெடிக்கல் இருக்குது, நல்ல வருமானம், நல்ல ஃபிசியோ, ஒரு இடத்துல வேலை பார்க்குற நல்ல கொஞ்சத்தில் அந்த உண்மையே இல்லையே. போதை மாத்திரை விற்றா அப்புறம் பிடிக்காம நினச்சிக்குவாங்க. அவன் அழகாக பொறி வச்சு அழகாக வாங்குற மாதிரி வந்து, சார் எங்களுக்கு 10 மாத்திரை வேணும்னு கேட்டு அப்படியே கொடுக்கும்போது கையங்களமாக பிடிச்சிக்கிட்டான். முடிஞ்சு போச்சா, வாழ்க்கையே முடிஞ்சுது. See, integrity is very important.
உங்கள் பிஸ்னஸில் சின்ன பிஸ்னஸோ பெரிய பிஸ்னஸோ ஆண்டவர் வந்து அதில் கலப்படம் இல்லாமல் ஒரு 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 யூடியூப்பில் சொல்கிறவங்கள பாருங்களேன், கேக் செய்கிறவங்க அவங்க சொல்கிறாங்க, அந்த அம்மா நிறைய கேக் செய்கிறேன் ஆனால் மனசாட்சி இல்லாமல் தான் நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா கலக்கலராக அந்த கேக்கை பார்ப்பீங்க, ஐஸ் கேக்கை கலக்கலராக. அவன் சொல்கிறான் அவ்வளவும் கேன்சரை உண்டாக்கும், எங்களுக்கு தெரியும், ஆனால் ஜனங்க அதை தான் கேட்குறாங்க, நீங்கள் போடுங்க உங்களுக்கு என்ன அப்படின்றாங்க. சில நேரத்தில் நான் மனசாட்சியை கல்லாக்கிக்கிட்டு ஐயோ இது போட்டால் பிள்ளைகளும் பெரியவங்களுக்கு கேன்சர் வரும் அப்படின்றான். சொல்லி தான் கொடுக்குறேன். சரி, சில நேரத்தில் வியாபாரத்தில் சில தவிர்க்க முடியாத சம்பவங்கள் வருகிறது. அப்போ இந்த உண்மையை தேவன் என்ன செய்கிறாரு, அவர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? பலியை பார்க்கிலும் என்ன செய்யணுமா, நீதியும் நேர்மையும் தேவன் இந்த காரியத்தில் பிஸ்னஸில் அதிகமாக. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். ஓசியா 12ஆம் அதிகாரத்தில் வாசித்து நிறைவு செய்கிறேன். பிறகு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் தானியேலுக்கு அடுத்த புஸ்தகம் வந்து கொள்ளுங்கள், 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 7-8 வசனங்களை நான் உங்களுக்காக நான் வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். 7ஆம் வசனம், அவன் வியாபாரி, கள்ள தராசு அவன் கையில் இருக்கிறது, அநியாயம் செய்ய விரும்புகிறான். அடிக்கோடிட்டு வச்சுக்கோங்க, அதை அண்டர்லைன் பண்ணி வைங்க. அவன் அநியாயம் செய்ய விரும்புகிறான். எப்பிராயிம், நான் ஐஸ்வர்யவானேன், நான் பொருளை சம்பாதித்தேன், நான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும் பாவமாகிய அக்கிரமம் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். அவன் வியாபாரி, கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அவன் வியாபாரிப்பா, அவன்கிட்ட என்ன இருக்கக்கூடாது, கள்ளத்தராசு இருக்கக்கூடாது, உண்மை இருக்கணும். எப்படி வேணா பொருளை சம்பாதிக்கலாம், எப்படி வேணா ஏமாத்தி செய்யலாம் அல்ல. ஆனா சொல்ல, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகவற்றின் மேல் அதிகாரியை வைப்பேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் இந்த 3 காரியத்தில் நம்மளோட பேசியிருக்கிறாரு. தேவனுக்கு மகிமை. 1, உன் சுய புத்தியின் மேல் சாயாது. 2வது, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சோம்பலுள்ள அந்த பிஸ்னஸ் மேனை, வியாபாரியை தேவன் ஆசீர்வதிப்பதில். 3வது, நேர்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். எழுந்து நிற்போம். இப்போ உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர், இந்த கூட்டத்தில் 2 பேர் இருக்கிறீங்க. ஒரு கூட்டம் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுற கூட்டம், இன்னொரு கூட்டம் ஆண்டவருக்கு மகிமை, நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க. எனக்கு இந்த பிசினஸ் ஆண்டவர் கொடுத்தா நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கூட்டம். இப்படி பாஸ்டமா அந்த ஜெபத்தை நமக்கு நடத்துவாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்திலே இந்த மாதம் நம்மளுடைய வியாபாரிகள் கூட்டத்தை மிக நேர்த்தியாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா கணமும் அவருக்கு மாத்திரமே. இது இன்றைக்கு நேற்று தொடங்கப்பட்ட ஊழியங்கள் அல்ல, அநேக ஆண்டுகளாக இப்படிப்பட்ட கூட்டங்களை கர்த்தர் ஆண்டவரை தரிசனத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேக ஆண்டுகள் தேவனுடைய சபையில் காத்திருந்து தேவன் கொடுக்கிற வண்ணமாக இப்படிப்பட்ட ஊழியங்கள் அநேகருக்கு பிரயோஜனம் இருக்க வேண்டும். முதலாவதாக நம்ம சபையில் இருக்கிற வியாபாரிகளுக்கு அவைகள் மிகுந்த பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட நல்ல கூட்டம் வருகிற நாட்களிலே நம்மளுடைய எல்லைகளை எல்லாம் கர்த்தர் விரிவாக்குவார். ஆமென்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். 7 விதமான த ஃபினான்ஸ் பிரேக் த்ரூ ப்ரேயர் பாயிண்ட்ஸ், 7 விதங்கள். அதில் 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி நடத்தினேன். மீதி ஜெப குறிப்புகளை நடத்தி நம்ம முடிக்க போகிறோம். முதலாவதாக ஆண்டவருக்கு மகிமை. சங்கீதம் 18:33 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமையாக நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஸ்தோத்திரம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அல்லேலூயா. அநேக வியாபாரம் பண்ணுகிற பிள்ளைகள் நீங்கள் ஒரு விதமான சரீர பலவீனத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளால் அந்த வியாபாரத்தை செய்ய முடியாது. ஸோ அடுத்து நமக்கு எப்படி இருக்கணும்னா, நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கணும், நல்ல வெல்த்தியாகவும் நம்ம இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம நல்ல பலத்தோடு இருந்தால் தான் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வேலை ஸ்தலங்களில், வியாபார ஸ்தலங்களிலே நம்ம பலமாக வியாபாரம் செய்ய முடியும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கால்களை மான் கால்களை போல மாற்றி உயர்ந்த ஸ்தலங்களில் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் சரீரம் பலவீனமானது தான், ஒரு விதமான பலவீனத்தோடு கூட நீங்கள் இருந்திருக்கலாம், என்னால் இந்த பலவீனத்தின் நிமித்தமாக மேற்கொண்டு என்னால் வியாபாரம் செய்ய முடியல. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறவர்
பேர். அது மாத்திரம் இல்லை, வியாபாரம் செய்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன்னை உயர்ந்த ஸ்தலங்களில கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். விருப்பப்பட்டவங்க கரங்களை உயர்த்தியோ கரங்களை அசைத்தோ அந்த தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல பலத்தை கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா உங்களை நம்பி உங்க குடும்பம் இருக்குல்ல, அந்த வியாபாரத்தில் வருகிற அந்த பிஸ்னஸில் வருகிற அந்த பணத்தை வைத்து தான் உங்கள் குடும்பத்தை நடத்தணும். பிள்ளைகள் படிப்பு செலவு, திருமண செலவு எல்லாம் அவங்க குடும்பம் அவங்களுடைய வியாபாரத்தை நம்பி தான் இருக்கு. அப்போ நீங்கள் முடங்கிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தின் அத்தனை தேவைகளும் முடக்கப்படும். நல்ல கரங்களை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, எனக்கு நல்ல பலன் கொடுங்க, மான் கால்களை போல என் கால்களை மாற்றுங்க ஆண்டவரே. நான் ஓடினாலும் களைத்து போகக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அதிக காலத்தில் ஏர்லி மார்னிங் நீங்கள் எந்திரிக்கலாம், படுக்கிறது ரொம்ப லேட் நைட்டில் படுக்கலாம், இல்லை நீங்கள் செய்கிற வேலை ரொம்ப கடினமான வேலையாக இருக்கலாம். சிலர் ஏசி ரூமில் செய்வீங்க, சில பட்ட பகல் மொட்டை வெயில 2 மணிக்கு வெயில செய்கிற வேலையாக இருக்கலாம். கவலைப்படாதீங்க. எந்த இடத்துல நம்ம வியாபாரம் பண்ணினாலும் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர். சொல்லுங்க, அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என் சரீர பலவீனத்தை குறித்து ஒருவேளை கவலையோட வந்திருக்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே என் கால்களை மான் கால்களை போல, நான் சொல்ல திருப்பி சொல்லுங்க, என் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறவர். உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை கொண்டு போய் நிறுத்துங்க. என் பலவீனத்தின் நிமித்தமா ஒரு நாள் நான் படுத்தரக்கூடாது ஆண்டவரே. எழும்பி ஓடுவதற்கு எனக்கு பலன் வேணும், சம்பாத்தியம் பண்ண எனக்கு பலன் வேணும். இயேசுவின் நாமத்தினாலே பலவீனமே நீ ஒன்றுமே என்ன சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. அடுத்ததாக கொலேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பொருளாதாரத்தை ஞானமா செலவு பண்ணணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பொருளாதாரத்தில் ஞானம் வேணும். எப்படி இருக்கணும்னா, பிஸ்னஸ்ல நஷ்டத்தின் மேல நஷ்டம் வர்றப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படியாவது இந்த பிஸ்னஸை விட்டுறக்கூடாதுன்னு கடன் மேல கடன் வாங்கி ஒரு காலகட்டத்தில் வியாபாரத்தை தொலைத்து குடும்பத்தை தொலைத்து தலைமறைவா எத்தனையோ வியாபாரிகள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. தேவ ஜனமே, கரம் உயர்த்தி நில்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, ஒரு நாளும் என் வியாபாரத்தில் சின்ன வியாபாரமோ பெரிய வியாபாரமோ, பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் ஆரம்பம் அற்பம் தான் தேவ பிள்ளையே. ஆரம்பத்தில் அவங்க சின்ன கடையை தான் தொடங்கினாங்க. ஆனால் பெரிய பெரிய தொழிலதிபர்களாய் மாற்றப்பட்டதுக்கு காரணம் விடாமுயற்சி, தேவன் மேல வைத்த நம்பிக்கை, உண்மை. இன்னைக்கு சொன்ன செய்திகளா இருக்கட்டும், சாட்சியா இருக்கட்டும், ஆலோசனையா இருக்கட்டும், எல்லா தேவ பிள்ளையும் அந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானம் கொடுங்க. ஞானத்தை வாய் விட்டு கூப்பிடணுமா? சொல்லுங்க, ஞானமே எனக்கு ஞானம் இல்லை, போதுமான ஞானம் இல்லை. நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என்ன வியாபாரம் பண்ணினாலும் அதற்கேற்ற ஞானத்தை எனக்கு கர்த்தர் கொடுப்பீராக, நல்ல அறிவு கொடுப்பீராக, புத்திமானா நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. கடனே இல்லாத ஒரு வியாபாரத்தை இந்த பட்டணத்துல நான் செய்யணும்னு சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. அப்படிப்பட்ட ஒரு ஞானம் எங்க பிள்ளைகளுக்குள்ள இறங்குவதாக, அப்படிப்பட்ட புத்தி என் பிள்ளைகளுக்குள்ள இறங்குவதாக, அப்படிப்பட்ட கிருபை என் பிள்ளைகளுக்குள்ள இறங்குவதாக, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் விருத்தி அடைந்தார். இந்த பிசினஸ்ல நமக்கு இது நாலுமே வேணும். ஞானம் வேணும், வளர்ச்சி வேணும், தேவ கிருபை வேணும், கஸ்டமர்ஸுடைய கண்களில் தயவு வேணும். இது இல்லைன்னா நம்ம பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு போகாது. யாருக்கெல்லாம் இது 4 என்னுடைய வியாபாரத்தில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஏசப்பாவோட முகத்தை பார்த்து, நம்மளுடைய தகப்பன்மார், உங்களுடைய அப்பா அம்மாலாம் பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணல. முதல் சந்ததியை வியாபாரத்தில் நீங்க தான். ஆமாவா இல்லையா? யாரெல்லாம் கண்ணை தருங்க, யாரெல்லாம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ்ல அந்த முதல் அடி நீங்க தான் எடுத்து வச்சிருக்கீங்க, கையை உயர்த்துங்க. முதல் சந்ததியை நீங்க தான். நம்ம அம்மா அப்பாலாம் அந்த வியாபாரம் பண்ணல. அப்ப முதல் பிசினஸ் அந்த கால் எடுத்து வைக்கிறப்பயே தேவன் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, மனுஷனுடைய கண்களில தயவு. ஆண்டோட்ட கரங்களை உயர்த்தி நில்லுங்க. கரம் உயர்த்துறப்ப ஒரு அருமையான ஒரு சம்பவம் நடக்கும் தெரியுங்களா? நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, என் திறமைன்னு சொல்ல என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்படியே கரம் உயர்த்தினீங்கன்னா உங்க தலைக்கு மேல கரம் உயர்த்தப்படுகிறப்ப, அப்பா நான் ஒன்றும் இல்லை,
அதுக்கு தாழ்மைக்கு அடையாளம் தான் கரம் உயர்த்துறது. நீங்க தப்பாலாம் நினைக்காதீங்க. நல்லா கரம் உயர்த்தி பரலோகம் ஒரு அட்டென்ஷன் கொடுக்குது, பரலோகம் கவனித்து பார்க்குது. இந்த பிபிஎஸ் சபைக்குள்ள இந்த ராக்காலத்துல ஒரு கூட்டம் கரம் உயர்த்தி எனக்கு முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறதே. சொல்லுங்க, ஆண்டவரே, என் திறமையோ தாளந்தையோ தகுதியையோ படிப்பையோ பேக்ரவுண்டையோ எதையும் நான் நம்பி இது வியாபாரத்தை தொடங்கல. எனக்கு மூலதனமே நீங்க தான்ப்பா, எனக்கு மூலதனமே நீங்க தான். ஸ்தோத்திரம்ப்பா. அந்த 4 கிருபைகளையும் கர்த்தர் இந்த ராக்காலத்துல கொடுக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு ஞானமும் வளர்ச்சியும். பெண்கள் பக்கம் தான் அதிக சத்தம் கேட்குது, ஆண்கள் தான். நீங்க தாங்க உங்க குடும்பத்துக்கு தலை. சத்தமா சொல்லுங்க, ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் இந்த பட்டணத்துல என்னை பெரியவனாய் உயர்த்துகிறது உங்க கிருபை மட்டுமே, உங்க கிருபை மட்டுமே. உங்க இரக்கத்தை கெஞ்சி நிற்கிறேன்ப்பா, உங்க கிருபையை நான் கெஞ்சி நிற்கிறேன் ஆண்டவரே, உங்க தயவை நான் கெஞ்சி நிற்கிறேன் ஆண்டவரே. எந்த மனுஷனுக்கு முன்னாடி போய் என் வியாபாரத்துக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்க மாட்டேன். என் மூலதனமே நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா, நன்றி. ஆமென். அடுத்து முக்கியமா கண்களை திறந்துக்கோங்க. உங்களுக்கு வியாபாரத்துல ஆலோசனைகள் யாரு சொல்றாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. ரோட்ல போறவன் வரவன் கடை திறந்துருந்தா 4 பேர் வரத்தான் செய்வாங்க. அவங்கவுங்களுக்கு ஏற்ற. நீங்க ரொம்ப சோகமா இருந்தீங்கன்னா அவனே முடிவு பண்ணிக்குவான் உங்க பிசினஸ் ஏதோ ரொம்ப பயங்கர டல்லா போயிட்டு இருக்குன்னு. ஹல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல 4 பேர் ஆலோசனை கொடுத்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் முடிவில் அந்த ஆலோசனை எல்லாம் எடுத்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சொல்லுங்க, ஆண்டவரே, இன்னார் இன்னார் இந்த ஆலோசனை எல்லாம் கொடுத்தாங்க. காசு கொடுக்க மாட்டாங்க, இலவசமா ஆலோசனைகள் வழங்கப்படும். அல்லேலூயா. அருமையான பிரதர் ஸ்டான்லி இங்க வந்து சொன்னார், அவர் ஒரு இடத்துல போய் இப்படி ஆலோசனை கொடுத்தா குறைந்தது 5000க்கு மேலே அவருக்கு வந்து இது பைசா பே பண்றாங்க. ஆனா கர்த்தருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு இன்றைக்கு இலவசமா கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. நம்ம சபையில் எவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது தான் தெரியுது, ஆஹா இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டுட்டு சைடாக போய் யாரும் கடன் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு ஒரு பயம் பக்கு நடிச்சுது. அவர் பாட்டுக்கு 5 லட்சம் 3 லட்சங்கிறப்ப தேவ நாமத்துக்காக சில சாட்சிகளை சொல்லும் பொழுது நம்ம சொந்த செலவுக்கு எங்கே கையை நீட்ட, கையை அவர்கிட்ட தான் கையை அப்படியே நீட்டி நில்லுங்க. ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவருக்கு மகிமை. மத்தேயு 25:16 ஒரு எஜமான் ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து. அந்த வசனத்தை வாசிக்கிறப்ப அவனுடைய திறமைக்கு தக்கவாறு எஜமான் கொடுத்தான். உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கிறதுலயே சூப்பர் திறமை உங்களுக்கு தான் இருக்கு. அக்செப்ட் பண்றீங்களா? ஆமென்னு சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஒருவேளை அந்த பிசினஸ் அப்படியே க்ளோஸ் பண்ற மூடுகிற நிலைமையில இருந்தாலும் முடியாது என்கிற இடத்துல ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கிறவரே ஆண்டவர். மனுஷனால இது முடியாது, என் தேவனால முடியாதது ஒன்றுமில்லை. இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது. இதை நம்ம மூடிடலாம். நம்ம ஏதோ லேபர் வேலைக்கு போலாம், ஏதோ கூலி வேலைக்கு போலாம், மேற்கொண்டு இந்த வேலை என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லுகிற முற்றும் முடிந்தது என்று நினைக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன்னால இது முடியாது, என் தேவனால முடியாதது ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தினாலே முடியாதுன்னு நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மேலேயும் கர்த்தருடைய அபிஷேகம் இந்த ராக்காலத்திலே இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. கர்த்தருடைய வல்லமை சாதாரணமான வல்லமை அல்ல, அசாத்தியத்தின் தேவன் அவர். இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், வியாபாரத்துக்கு உண்டான அபிஷேகம், வியாபாரத்துக்கு உண்டான யுக்தி, வியாபாரத்துக்கு உண்டான ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு எங்க பிள்ளைகளுடைய தலையில வந்து இறங்குவதாக. இறங்கட்டும் ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை அப்படியாய் கர்த்தர் நடத்துவீராக. ஸ்தோத்திரம். ஏற்கனவே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற 2 கூட்டம், 2 பேரையும் கூப்பிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன் என் உள்ளத்தில், அது அப்படின்னு முன்னாடி வாங்க பார்ப்போம். புது பிஸ்னஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் நியூ. எனக்கு கர்த்தர் ஒரு பிஸ்னஸ் கொடுத்தா நான் அதை செய்வேன். அப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ணி கை தூக்குனீங்கல்ல? இந்த வருஷம் எனக்கு பிஸ்னஸ் கொடுத்தா நான் செய்வேன். அவங்க முன்னாடி வாங்க பார்ப்போம். நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். கம் 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 குயிக்லி, கம் குயிக்லி. சீக்கிரம் வாங்க இந்த பக்கம். புது பிஸ்னஸ் யார் யாரையும் பார்க்கக்கூடாது. நீங்கள் போ நீ போன்லாம் சொல்லக்கூடாது. எத்தனை பேர்? 2 பேர் தானே? கர்த்தருக்கு மகிமை. முன்னாடி வாங்க. ஐ எம் பிளானிங் டு ஸ்டார்ட் அ நியூ பிஸ்னஸ்.
நான் உன் ஜெபம் பண்ண போறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்போ உங்களை ஆசீர்வதிக்க போறார். சிஸ்டர், என்ன பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க? என்ன நினைச்சிருக்கீங்க? ஓகே, ஆட்டோ, ஃபுட் பிஸ்னஸ், ஆட்டோ சேல்ஸ். ஓகே, கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் நாமத்தில். கொஞ்சம் பக்கத்தில் வந்துருங்க. கொடுக்கணும். அந்த பிசினஸ் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இவர்கள் நினைத்திருக்க அந்த பிசினஸ்க்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த காரியங்கள் அப்படியே ஆண்டவரே இவர்களுக்கு கொடுக்கப்படட்டும். அடுத்த மாதம் 3 மாதம் கழித்து வரும்போது கர்த்தர் ஒரு புதிய சாட்சியோடு கர்த்தர் பிள்ளையை கொண்டு வரணும். ஜெபம் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, அது பரத்திலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதாக. அன்பு மகளுக்காக ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, ஆட்டோ வாங்கி ஓட்டணும் அப்படின்னு ஒரு புது ஆட்டோவை வாங்கணும்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் வைத்து இருக்கிறாங்க. கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆட்டோ இவர்களுக்கு உண்டாவதாக. பிள்ளைகளுக்கு நல்ல வருமானம் உள்ள வியாபாரத்தை கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, ஆண்டவரே அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செய்யணும். அதுல ஒரு ஆசீர்வாதம் வேணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வாதம் திறக்கப்படட்டும். இப்பொழுது இருக்கிற வேலையை பார்க்கல வருமானம் உள்ள இந்த பிசினஸ்க்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த மகன் கையில நீர் அந்த பிசினஸை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே மகனுக்காக ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, பண்ண போகிற பிசினஸ்க்காக ஜெபம் பண்றேன். மகன் மேல கைகளை வைத்து இந்த வருஷம் இதுவரைக்கும் கிடைக்காத வராத அந்த பிசினஸ் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு அது கொடுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே மகனுக்காக ஜெபம் பண்றோம். தன் உள்ளத்திலே இதை மறுபடியும் எடுத்து செய்யணும்னு அந்த பிசினஸ்க்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரே, அந்த பிசினஸ் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்திலே மகளுக்காக ஜெபிக்கிறோம். புதிய பிசினஸ் பண்ணணும். ஆண்டவர் எதை கொடுத்தாலும் நான் செய்வேன். கர்த்தர் தெளிந்த புத்தி கொடுத்து என்ன பிசினஸ் பண்ணணுமோ அந்த பிசினஸ் செய்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஏற்கனவே வியாபாரம் செய்றேன். நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு தரணும். ஏற்கனவே வியாபாரம் செய்கிறவங்க அப்படி முன்பாக வாங்க. உங்களுக்காக I want to pray for you. கர்த்தர் உங்களை இந்த வியாபாரத்தில் ஆசீர்வதிக்கணும். எல்லைகளை விரிவாக்கணும். நான் ஜெபம் பண்ணும் போது உங்கள் உள்ளத்தில் ஆண்டவரை நான் ஆசீர்வதிங்க, என் எல்லைகளை விரிவாக்குங்க அப்படின்னு ஜெபம் பண்ண போகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த வியாபாரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை பெரிய லெவலில் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இப்பொழுது வீட்டில் செய்கிற அந்த பிசினஸ் ஒரு பெரிய கடையா மாறட்டும். ஆண்டவரே, அநேக பிசினஸ் ஆண்டவரே தொடர்புகள் உண்டாகட்டும். நிறைய ஆண்டவரே ஆர்டர்ஸ் இந்த பிள்ளைகளுக்கு வரட்டும். இந்த வருஷம் கர்த்தர் இந்த பிள்ளைகளை பெரிய மனுஷனாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அன்பு சகோதரிக்காக ஜெபம் பண்றேன். அவங்க கையில கொடுத்த அந்த சின்ன பிசினஸ் அது பெரிய லெவல்ல கர்த்தர் கொண்டு போக முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த வியாபாரத்தின் எல்லைகளை விரிவாக்குவீராக. ஆண்டவரே, மகளுக்காக ஜெபம் பண்றேன். அப்படி கணவரும் மகளும் செய்கிற அந்த பிசினஸ் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பெரிய பிசினஸை ஆண்டவரே பெரிய லெவல்ல செய்வதற்கு ஆண்டவரே அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல, ஒன்றும் இல்லை. ஆனால் எங்க பிள்ளைகளுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. இதுவரைக்கும் வராத திறக்கப்படாத கதவுகள் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக. செய்ய முடியாத அளவுக்கு ஆண்டவரே ஆர்டர்ஸ் வருவதாக. கர்த்தர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. எங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல பிசினஸ்க்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ நஷ்டங்களை, எத்தனையோ ஏற்றங்களை, இரக்கங்களை கண்ட பிள்ளைங்க. ஆனாலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தம் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல பிசினஸ்க்காக ஸ்தோத்திரம். கர்த்தரின் எல்லைகளை விரிவாக்குவீராக. அவர் மனைவியும் செய்கிற அந்த பிசினஸ் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. மகனுக்காக ஜெபம் பண்றேன்ப்பா. ஆண்டவரே, எல்லா தாளந்து திறமையும் கொடுத்திருக்கிறீர். கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். எல்லைகள் விரிவாக்கப்படட்டும். நல்ல லாபங்கள் உண்டாகட்டும். மகனுக்கு கொடுத்த எல்லா தாளந்து திறமை கர்த்தாவே, நீர்தாமே பெரிய மனிதர்களோடு பெரிய பிசினஸோடு தொடர்புகளை கர்த்தர் கொடுத்து மகனை ஆசீர்வதிப்பீராக. மகனுக்காக ஜெபம் பண்றேன். இப்ப நம்ம கையில கொடுக்கப்பட்ட பிசினஸ்க்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பிசினஸ் ஆசீர்வதிங்க. இந்த ஈரோடு மாவட்டம் முழுவதும் ஆண்டவரே இந்த காஃபி மிஷின் வைப்பதற்கும் இன்னும் நிறைய பிசினஸ் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். மகனோடு கூட இருங்கப்பா. விட்டு போன அந்த பிசினஸ் மறுபடியும் கைக்கு வரட்டும். நிறைய ஆர்டர்ஸ் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த மாதம் 3வது மாதத்தில் பிசினஸ் பண்ற பிள்ளைகளுக்காய் ஜெபித்தோம். அப்பொழுது கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். எனக்கு ஒரு புது பிசினஸ் கொடுத்தான்னு சொல்லட்டும். மகன் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமே சமாதானம் கர்த்தருடைய வருகை மட்டும் அனைவரோடு கூட இன்றைக்கு சதா கலந்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.